போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. முன்னாடி வந்துருபடியாக கேட்டுக்கொள்கிறேன். அந்த அந்த 2 சேர் எடுத்து போட்டு முன்னாடி வந்துருங்க. பின்னாடி இருக்கிறவங்களாம் முன்னாடி வந்துருங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். இன்றைக்கி ஆண்டவர் நம்ம கூட பேச போகிறார். விசுவாசத்தோடு வரப்போகிறோம். ஆமாம், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். முன்னாடி வாங்க, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். அந்த ஸ்க்ரீன் பேக்கில் மூடிடுங்க. இன்றைக்கி ஆண்டவர் நம்ம எல்லோரும் கூட பேச போகிறார். ஓ ரி ஷரா பா கரா பா 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 ரே 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 கே ரே போ ரி ரா 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 ஷரா ரா 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 ரே தே ரே தே ரே பி ரே பி ரே பி ரே பி ரே பி ஷி ரே 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 ஓ அரே கரா ரா 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 இன்றைக்கி காலையிலேருந்து ஆண்டவர் எனக்கு இந்த பாட்டு கொடுத்துருக்கார். நம்மளாம் சேர்ந்து பாடம், நமக்கு தெரிஞ்ச பாட்டுன்னு நினைக்கிறேன். உமது சமூகம் வரும்போதெல்லாம் என் கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி, உமது சமூகத்தில் பேரானந்தம், ஒரு நாளும் மாறாதையா, ஒரு நாளும் ஒருபோதும் மாறாது மாறாது. உங்கள் ஃபோனில் கொண்டு நீங்கள் எடுத்துக்கலாம். கூகுளில் இருக்க இந்த பாட்டு டிவியில் பார்க்குறவங்க பார்க்கலாம். ஆனால் எல்லாரும் பாட போகிறோம். உமது சமூகம் வரும்போதெல்லாம் என் கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகம் வரும்போதெல்லாம் என் கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி, உமது சமூகத்தில் பேரானந்தம், ஒரு நாளும் மாறாதையா, ஒரு நாளும் ஒருபோதும் மாறாது மாறாது. உம் சமூகமே, உம் சமூகமே, உமது சமூகம். நம்ம எல்லாம் பாடலாமா? என்னை விட நீங்க நல்லா பாடுறீங்க பாருங்க. உமது சமூகம். சகோதரர்களே, என் கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகத்தில், உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி, உமது சமூகத்தில் பேரானந்தம், ஒரு நாளும் மாறாதையா, ஒரு நாளும் ஒருபோதும் மாறாது மாறாது. உம் சமூகமே, உம் சமூகமே. மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் அலைந்து நான் திரிந்தாலும் விடுதலை இல்லையே. மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும், நல்ல சத்தமாக, அலைந்து நான் திரிந்தாலும் விடுதலை இல்லையே. நித்திய ஜீவனுள்ள வார்த்தைகளும் இடமுண்டு, நித்திய ஜீவனுள்ள வார்த்தைகளும் இடமுண்டு. உமது வார்த்தையால் திருப்தியாகிறேன், உமது வார்த்தையால் திருப்தியாகிறேன். உமது சமூகம் வரும்போதெல்லாம். மகனே பாடு, தம்பிங்க பாடுங்க, சத்தமா. உமது சமூகம் வரும்போதெல்லாம் என் கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி, உமது சமூகத்தில் பேரானந்தம், ஒரு நாளும் மாறாதையா, ஒரு நாளும் மாறாது மாறா. உம் சமூகமே, உம் சமூகமே, உம் சமூகமே, உம் சமூகமே,
உமது சமூகம் வரும்போதெல்லாம் கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகம் வரும்போதெல்லாம் கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. கை அப்படியே உயர்த்தி ராஜாவே, உமது தங்கங்களா கை தூக்கமா, நீ நல்லா தூக்கப்பா உங்க ஆண்டருக்காக. நான் இருக்கிறங்களே உமது சமூகத்தில் நல்லா கை தூக்கி விடுதலையா மனசார ஆனந்தம் ஒரு நாளும் மாறாதையா, ஒரு நாளும் ஒருபோதும் மாறாது மாறா உம் சமூகமே, உம் சமூகமே. அப்படி நினைச்சு நின்று வர்ஷிப் பண்ணலாம். சமூகமே, உம் சமூகமே, மேற்கிலும் கிழக்கிலும். சபையா நீங்க தான் பாட போறீங்க, வாலிப பிள்ளைங்களே பாடு. திரிந்தாலும் விடுதலை இல்லையே, மேற்கிலும் கிழக்கிலும். நித்திய ஜீவனுள்ள வார்த்தைகளும் இடமுண்டு. தயவு செஞ்சு பாடுங்க. நித்திய ஜீவனுள்ள வார்த்தைகளும் இடமுண்டு. உமது வார்த்தையால் திருப்தியாகி எங்க ராஜா, உமது வார்த்தையால் திருப்தி. உமது சமூகம் வரும்போது நல்லா கை தட்டி மனசார மனம் குளிர கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகம் வரும்போதெல்லாம் என் கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகத்தில் அப்பா, உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி. உமது சமூகத்தில் பேரானந்தம் ஒரு நாள் மாறாதையா, ஒரு நாள் ஒருபோதும் மாறாது மாறா உம் சமூகமே, உம் சமூகமே, உம் சமூகமே. அந்த வார்த்தையை மட்டும் உங்க சமூகமே, உங்க சமூகமே, உங்க சமூகமே, உங்க சமூகமே. ஓ நல்லா கை தட்டி மனம் குளிர நம்ம ராஜா வந்து போகிறோம். வல்லமை நாவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினார் அந்த பொல்லாத சாத்தான ஒரே ஒரு சொல்லால விரட்டி விட்டே. எஸ், வல்லமையின் ஆவியா நல்ல விடுதலை ஆராதனை செய்வோம். என்னில் வந்து விட்ட காரணத்தினார் அந்த பொல்லாத ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். பவராவி, பவராவி எனக்குள்ள, பயாவி எந்த பயாவி அணுகுவதில்லை. திரும்பி பவராவி, பவராவி எனக்குள். கர்த்தர் உங்களுக்கு பவர் தருகிறார். ஒரு பயாவி அணுகுவதில்லை. பவராவி, பவராவி எனக்குள்ள எந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ள அகற்றி விட்டேன் கசப்புகள. பாடு தங்கம். அன்பினாவி எனக்குள். குட்டி பசங்க பாடுங்க நல்ல சத்தமா. நான் அகற்றி விட்டேன் கசப்புகள. வல்லமையே, வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால அகற்றி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர்
என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் சொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். அடவல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் சொல்லாத சாத்தான வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். மகனே, இதுதான் ஆர்ப்பரிக்கிற நேரம், பிசாசு ஓடுற நேரம். விடாதீங்க. பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆர்ப்பரிப்பின் சத்தம் கண்ணை மூடிங்க. நல்ல சாமி கும்பிடுங்க. ஏசுவே வந்திருக்கிறார் நமக்குள்ள. ஓ நீ ரரரரரரரர பரி பர பர பரி பர பரி பரி ஷே எப்படி செஞ்சு ஆர்ப்பரிப்புங்க. ஊழிய செய்யற பிள்ளைங்க நான் கத்தி கத்து ஆர்ப்பரிங்க. கைகள் அப்படியே மேல உயர்த்திட்டு உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் பாடுபா 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 அங்கே வாசம் செய்வீர். Sing louder. உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். தங்கராஜா எப்படி சொல்லி சொல்லுங்க. தங்கராஜா ஏசுராஜா மகனை கர்த்தரே சரி. நல்ல ராஜா, நல்ல ராஜா ஏசுராஜா. தலையை கர்த்தர் நேராக உயர்த்தி உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. அப்பா, ஐயோ சூப்பர்ப்பா. சர்வ சிருஷ்டிகரே உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. சர்வ சிருஷ்டிகரே துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அப்பா, எங்க ராஜா, எங்க சொத்தே, எங்க முத்தே, தங்க தலைவா. உங்க கிருபதா நான் பாட போறது, நீங்க தான் பாட போறீங்க பிள்ளைங்களா. என்ன தாங்குகின்றது பாடுறியா தங்கம் சத்தமா. உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது. உங்க கிருபதா இன்னைக்கு நடந்து வந்த உங்க கிருபையில தான் என் முட்டி வலியில நான் நடந்த சுகம் கொடுத்தீங்க. நன்றி. தலை சுத்தினாலும் உங்க ஊழியம் செய்யற நன்றி.
உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது, உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது. மகனே பாடு, நான் என்ன பாடுறது, நீங்க பாடுங்க ஆண்டவருக்கு. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதா. எல்லாரும் பாடுங்கப்பா. கிருபைதா சத்தம் பயங்கரமா நடத்துகின்றது, உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, கிருபைதா என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை. திரும்ப திரும்ப பாடணும். நான் சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே எங்க கிருபையே, எங்க அப்பாவோட நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே எங்க ராஜாவோட நல்ல கிருபையே. ஒண்ணுமே இல்லாத நேரத்திலெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ண கிருபை இது. நீ பாடுற குடி பையா. ஒண்ணுமே இல்லாத நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபை. கைகளை உயர்த்தி கைகளை உயர்த்தி கைகளை உயர்த்தி. Let the weight of your glory cover us. Let the life of your river flow. Let the truth of your kingdom reign in us. கைகளை கூப்பிக்கலாம். Let the weight of your glory, let the weight of your glory fall. Let the weight of your glory cover us. Let the life of your river flow. Let the truth of your kingdom reign in us. Let the weight of your glory, let the weight of your glory flow. Spirit of the sovereign Lord, come and make your presence raw, reveal the glory of the living God. Spirit of the sovereign Lord, come
come and make your presence known, reveal the glory of the living God. We do not seek your hand, we only seek your face. We want to know you, we want to see you, reveal your glory in this place. Let the weight of your glory cover us. Let the life of your river flow. Let the truth of your kingdom reign in us. Let the weight of your glory, let the weight of your glory fall. சமூகமே சொன்ன மகளே, சமூகமே மகனே சொல்லு, சமூகமே. அப்பா, எங்க ராஜா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற இயேசு மகாபிரபுவே, ஏழைகளின் பலனே, எளியதவர்களின் திறனே, அநாதைகளின் தெய்வமே, கைவிடப்பட்டவர்களின் தெய்வமே, தோற்கடிக்கப்பட்டவர்களின் தெய்வமே, மடங்கடிக்கப்பட்டவர்களின் தெய்வமே, திக்கற்றவர்களின் தெய்வமே, பலவீனரை பலப்படுத்துகிற தெய்வமே, வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்குகிற தேவனே, மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற எங்கள் ராஜாவே, எங்கள் மத்தியிலுமே வருக 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 என்று வரவேற்கிறோம். உயிருள்ள தெய்வமே, எங்களோடு கூட ஒருவராக வந்து இந்த இடத்திலே, இந்த மகிழ்ச்சியான நேரத்திலே எங்களை இன்னமும் மகிழ்ச்சி பண்ண, எங்களை இன்னும் ஆசீர்வதிக்க வந்த உம் கரங்களை பிடித்து முத்தமிடுகிறோம், உம் கால்களிலே சரணடைகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உமது சமூகத்துக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்னும் சத்தமாக கரங்களை தட்டி ஆர்ப்பரிக்க போகிறோம். Thank you Jesus, thank you Jesus, thank you Lord. இயேசு ராஜாதி ராஜாவுக்கு புகழ்ச்சி கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சத்தமாக ஆமென் சொல்லிட்டு வரலாமா? என்னோட சத்தமா ஆமென். போட்டி உங்களுக்கு எனக்கு ஆமென். ஆண்களுக்கும் எனக்கு போட்டி ஆமென். சகோதரிகளுக்கு எனக்கு போட்டி ஆமென். குழந்தைகளுக்கும் எனக்கு போட்டி ஆமென். நம்மளை உட்காருவோம். எங்கள் பசங்கள்லாம் சில்ட்ரன் சர்ச்சுக்கு போயிட்டாங்க. இருந்திருந்தாங்கன்னா அவங்க தான் போட்டியில் ஜெயிச்சிருப்பாங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இன்றைக்கு நான் மகிழ்ச்சியாக நின்று கொண்டிருக்கிறேன். காரணம் என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த கூட்டத்து நடுவில் ஒருத்தர் இருக்கிறார். நான் என்னையே நம்பலை, அவரை நம்பி தான் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் பேர் இயேசு. இன்றைக்கி காலையில் நான் புறப்பட்டு வரும்போது ஒரு மனசு கஷ்டத்தோடு வந்தேன். நமக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குதே, நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைன்னு நினச்சேன். ஆண்டவர் சொன்னார், அப்பா நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் உயிராக இருந்தேன், இப்போயும் உயிராகிறேன், நீ போயிட்ட பிறகு நான் உயிராக இருப்பேன். நான் உயிர் உள்ள தேவன். அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் ஆராதிக்கிற தெய்வம் மரித்த தெய்வம் அல்ல, அவர் உயிர் உள்ளவர். ஏன் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவங்களாம் ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். உயிராகிறவங்களாம் ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன் இந்த அளவுக்கு நான் வர வைக்கிறேன்னா, ஜனங்களை நான் என்கரேஜ் பண்ணுறேன் சொல்கிறதுக்கு. சிம்பிளாக சொல்ல வேண்டியது தானேயா அப்படின்னா, சிம்பிளாக சொன்னால் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆமேன் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறேன். ஏன் தெரியுமா? நம்ம ஆண்டவர் இங்கே இருக்கிறார். முடிச்சிட்டு போன பிறகு நமக்கு எதிரியாக வரான்ல கோலியாத்து, அவனெல்லாம் விலாசி தள்ள போகிறார். ஆமேன். நம்மை காப்பாற்ற போகிறார். இன்றைய செய்திக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு ஃபயர், ஃபெய்த், ஃபேவர். அக்கினி, விசுவாசம், ஃபேவர்னானது அனுக்கிரகம். மூணுமே ஆண்டவர் எஃபர்ட்லெஸ்ஸாக தரப்போகிறாராம். கஷ்டப்படாமல் தரப்போகிறார். கஷ்டப்படாமல் நோகாமல் தரப்போகிறார்.
என்ன தரப்போகிறாரா? ஃபயர், அது அக்கினி. விசுவாசம், அனுக்கிரகம். எழுதிக்குங்க, இல்லைன்னா திரும்பி ரிப்பீட் பண்ண மாட்டீங்க. இந்தாங்க பேனா. அக்கினி, விசுவாசம், அனுக்கிரகம். எழுதிட்டியாம்மா? ரைட். பேனால் டேக் நோட்ஸ் இன் யுவர் மொபைல் பாய். ஃபயர், ஃபெய்த் அண்ட் ஃபேவர். மூணுமே எஃபர்ட்லெஸ்ஸாக கஷ்டப்படாமல் தரப்போகிறார். ஆமேன். இந்த முதல் ஒன் வந்து ஃபயர் பற்றி பேசுகிறல்ல. ஃபயர் என்பது மனிதனுக்கு விரோதமாக வருகிற ஒரு பரீட்சை. நெருப்பு கண்ட்ரோலாக இருக்கிற வரைக்கும் நல்லாயிருக்கும். கண்ட்ரோல் தான்ச்சின்னு வைங்க, ரொம்ப கஷ்டம். பரீட்சை எழுதுறது ஒரு நெருப்புனா, பாஸ் பண்ணிட்டோம்னா ஓகே, ஃபெயில் ஆகிட்டோம்னா அது உண்மையான நெருப்பாகிடும். படிக்கிற வரைக்கும் படிச்சுட்டு போனோம்னா டெஸ்ட்டு கண்ட்ரோலபிள் ஃபயராக இருக்கும். படிக்காமல் போய் ஃபெயில் ஆகிட்டோம்னா அன்கண்ட்ரோல் ஆகிடும். வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மேற்கொண்டோம் என்றால் நல்லாயிருக்கும், மேற்கொள்ளனா சுட்டரிக்கிறது போல் இருக்கும். தேவஜனமே, இன்றைக்கு நாம் ஃபயர், எல்லாரோட அலர்ட்னஸை செக் பண்ணுறதுக்காக தான். நான் நிறைய பேரை பார்ப்பேன், கம்முன்னு நீங்கள் என்ன பார்க்கக்கூடாது, சொல்லணும். ஃபயர், நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன், செகண்ட் நீங்கள் சொல்லுவீங்க, தேர்ட் நான் சொல்லுவேன், ஃபோர்த் நீங்கள் சொல்லுவீங்க. ஃபயர், மூணாவது அவரே சொல்லிட்டார், அவர் மட்டும் தான் சொல்கிறார். ஃபயர், ஃபெய்த், ஃபேவர். அப்போ நான் திரும்பி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபயர், ஃபெய்த், ஃபேவர். எஃபர்ட்லெஸ்ஸாக கஷ்டப்படாமல் கர்த்தர் நமக்கு வெற்றி தரப்போகிறார். முதலாவதாக தேவஜனமே, ஃபயர் என்பது மனிதனுக்கு வருகிற பிரச்சனை. எத்தனை பேரோட லைஃப்பில் பிரச்சனையோடு இன்றைக்கி வந்திருக்கீங்க? கை தூக்குங்கன்னு சொல்ல மாட்டேன். சிலர் தூக்குவீங்க உண்மையாக, சிலர் தூக்கவே மாட்டீங்க. ஐயா நான் தூக்கவே மாட்டேயா, நீ என்ன சொன்னாலும் அப்படின்றவங்க இருப்பீங்க. ஆனால் பிரச்சனை நம்ம எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. ஆமேன். இந்த பிரச்சனை ஃபயர் போல் வருதான். எதிர்பாராத நேரத்தில் வருகிறது, யோசிக்காத நேரத்தில் வருகிறது, யார் மூலம்னாலும் வருகிறது. நாம் தோற்று போனோம் என்கிற நிலைக்கு அது தள்ளுகிறது. சந்தர்ப்ப சூழ்நிலை நமக்கு பாதகமாக இருக்கும் பொழுது ஃபயர் போல் இருக்கும். லைஃப்பில் யாருக்குமே சந்தர்ப்ப சூழ்நிலை சாதகமாகவே இருக்கிறது இல்லைங்க. ஒரு நாள்லாம் ஆகிடுது, பாதகமாகிடுது. நான் பேசாமல் யானையாக இருந்தால் நல்லாக்கும்னு நினச்சவங்களை கூட பார்த்து சொன்னாங்க, யானைக்கும் ஒரு நாள் அடி சறுக்குண்டா, நீ பூனையாக இருந்த சறுக்குனா கூட ஏஞ்சிக்கலாம், யானையாக இருந்தால் தூக்கி விடுறதுக்கு யாருமே வர முடியாது. யானை ஸ்கிட்டாகி விழுந்துச்சுன்னா உங்களில் எத்தனை பேர் போய் தூக்கி விட ரெடியாக இருக்கிறீங்க? எல்லாரோட மூச்சையும் பிடிச்சிக்கும், தூக்க முடியாது. பாருங்கள், ஃபயர். முதலாவதாக ஃபயர் நம்ம டெஸ்ட் பண்ணும்படி வருகிறது. ஆமென் சொல்லுங்க. அக்கினி என்னை சோதிக்கும்படியாக வருகிறது. தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-6 வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்க போகிறோம். ஃபோனில் எடுத்துக்குங்க, ஃபோன் கொண்டு வராதவங்க டிவி எடுத்துங்க. இது ரெண்டுமே இல்லாதவங்க டிவியில் பாருங்கள், ரெண்டுமே இல்லாதவங்க பைபிள் எடுத்துங்க. நான் சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட்டு பைபிள் எடுத்துக்கிறவங்க பைபிள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? 1028 1028 பேஜ் நம்பர் தமிழ் பைபிளில். ஓகே. தானியேல் புஸ்தகம் வந்து எசேக்கியேல் புஸ்தகத்துக்கு அடுத்தது வருது. எசேக்கியேல் புஸ்தகம் வந்து புலம்பல் புஸ்தகத்துக்கு அடுத்தது வருது. புலம்பல் புஸ்தகம் வந்து எரேமியா புஸ்தகத்துக்கு அடுத்து வருது. அப்படியே முன்னாடி சொல்லு போட்டால் எப்படி? எரேமியா வந்து ஏசாயாவுக்கு முன்னாடி வருது. இன்னும் சொல்லு போட்டால் ஓகே. எடுத்துக்கிட்டீங்களா? பேஜ் நம்பர் 1028. ரெடி? 1 2 3 கோ. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட இன்னும் சத்தமா 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமை கொஞ்சம் ஸ்பீடாக படிச்சிடலாம். தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினேயர் தேசத்துள்ள தன் தேவனுடைய கோவிலுக்குள் கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டக சாலைக்குள் வைத்தான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களும் துரைமார்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமை உள்ளவர்களுமாக சில வாலிபர்களை கொண்டு வரும். போதும், திரும்பி படிக்க போகலாம். யூதாவில் ஒரு ராஜா இருந்தார், அவர் பேர் யோயாக்கீம். இவர் கடைசி ராஜா யோயாக்கீம். இந்த யோயாக்கீம் ராஜா அரசாண்ட காலத்தில் ஒழுங்காக அரசால. பெரியவங்க சொல்லுவாங்க, நீ பண்ணுறதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலைன்னா பிளானை மாற்றிடுவாங்க. என்னத்தை மாற்று? எத்தனை முறை பிளான் மாற்றினாலும் ஒர்க் அவுட் ஆகலைங்கன்னா அந்த பிளான் போடுறானே அவனை மாற்றிடுவாங்க, அந்த தலைவனை மாற்றிடுவாங்க. யூ சேஞ்ச் யுவர் பிளான் ஆர் சேஞ்ச் யுவர் லீடர். ஹலோ இல்லையா? ஆமாம். ஒன்று உங்கள் லீடர் கொடுக்குற பிளான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கும், இல்லைனா உங்கள் லீடரே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் இருப்பார். யூ நீட் டு சேஞ்ச். இங்கே ஒரு லீடர் இருந்தார், ஒரு பேர் யோயாக்கீம். ஒர்க் அவுட் ஆகாத சூழ்நிலை, ஆண்டவரே கூட கலைக்கிறார். பயமாக இருக்குது படிக்கும்போது. கூட கலைக்கிறாரு. நேபுகாத்நேச்சாருடைய மன்னன் நேபுகாத்நேச்சார் என்கிறவன் வருகிறான். இன்றைக்குள்ள இஸ்ரேல் தான் அன்னைக்கும் இஸ்ரேல், இன்றைக்குள்ள ஈராக் தான் அன்னைய பாபிலோன்.
உலகத்தினுடைய சாம்ராஜ்யம் முதல் பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தது பாபிலோன் சாம்ராஜ்யம். இன்றைக்கும் பாபிலோன் குவைத்தில் மன்னிக்கவும் ஈராக்கில் இருக்குது. மரித்த சதாம் ஹுசைன் அவர்கள் அதை கட்டணும்னு எவ்வளோ முயற்சி எடுத்தார், அவரால் கட்ட முடியல. அப்படி ஒரு சிட்டி இருக்குது, ஒரு காலத்தில் வேர்ல்டு கிளாஸ் சிட்டி இந்த பாபிலோன். ஆனால் அப்போ இருந்தவங்க வேறு, அவங்க அப்போ வாழ்ந்த மக்கள் வந்து கல்தேய மக்கள். அவங்களுக்குன்னு சிலைகள் இருந்தது, அவங்களுக்குன்னு கோயில் இருந்துச்சு. இந்த மன்னன் உலகத்தையே ரூல் பண்ண வந்துட்டான். கிங் பாபிலோன், த கிங் ஆஃப் பாபிலோன் நேபுகாத் நேச்சர். அவன் வந்தவன் தாவீது அரசாண்ட, சாலமோன் அரசாண்ட, சவுல் அரசாண்ட அந்த ஜெருசலேம் சிட்டியை பிடிச்சிட்டான். பிடிச்சி கர்த்தருடைய ஆலயம் இருக்கிற எருசலேம் தேவாலயத்தை டேக் ஓவர் பண்ணிட்டான். எடுத்துட்டு தேவாலயத்தை இடிச்சிட்டு பொன் பொருள் பாத்திரங்களை எல்லாம் தூக்கி கொண்டு போய்விட்டான். ஆக யூதாவுக்கு இது ஃபயர். யாரோ பண்ண தப்பு 4 பசங்களுக்கு ஃபயர். 4 பேர். 6ஆம் வசனம் சொல்கிறது, தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா. படிங்க பார்க்கலாம். தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா. இந்த 4 பேருக்கு ஃபயர். அந்த காலத்தில் மன்னர்கள் ஒரு ஸ்டைல் வச்சுருந்தாங்க. வேறு தேசத்திலிருந்து சண்டை போட்டு மக்களை பிடிச்சிட்டு வந்தால் அவங்கள பேச்சுலர் டிகிரியில் போட்டுருவாங்க. என்னதுங்க? பிகாம், பிஏ மாதிரி பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் லாங்குவேஜ். என்ன லாங்குவேஜியா? ஹீப்ரு படித்த அவனை தூக்கி கல்தேய மொழி, த லாங்குவேஜ் ஆஃப் த கல்தியன்ஸ், 3 வருஷம் டிகிரின்றதை ஃபிக்ஸ் பண்ணது யார்? அவங்க தான். இப்போ இவனுங்களை தூக்கி 3 வருஷம் போட்டார். இவன் பேசுகிற ஹீப்ரு எனக்கு தெரியாது, என் மொழி இவன் கற்றுக்கணும்னு தூக்கி போட்டார். இப்போ என்ன லாங்குவேஜ் இவனுக்கு பேச போகிறாங்க? கால்தியன் லாங்குவேஜ். ஃபயரா இல்லையா? ஃபயர். பேரை மாற்றிட்டான். இவங்களுக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று பெயர் வைத்தான் என்று 7ஆம் வசனம் சொல்கிறது. பேரே மாற்றிட்டான். ஊர் மாற்றிட்டான், அடிமை பிடிச்சிட்டு போயிட்டான். பேர் மாற்றிட்டான், மொழி மாற்றிட்டான், பேரை மாற்றிட்டான். இன்னும் கொஞ்சம் சொன்னா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவீங்க. அவங்கள அன்னகர்களாக மாற்றிட்டான். ஆணே இல்லாதபடி ஆக்கிட்டான். உண்மையான ஃபயரா இல்லையா? பயங்கரமான ஃபயர். தேவஜனமே, லைஃப்பில் நம்மளை மீறி எத்தனை சூழ்நிலை வந்தாலும் நம்ம ஆண்டவர் உயிராக தான் இருக்கிறார் என்பதை நம்ம மறக்கக்கூடாது. அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் நமக்கு விரோதமாக வருகிற பிரச்சனைக்கு போகிறது என்னமோ நம்ம தான் ஃபைட் பண்ண போகிறது ஆண்டவர். அவர் சொன்னார், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ. தாவீது கோலியாத்து கூட சண்டைக்கு போனார், ஆனால் சண்டை போட்டது யார்? ஆண்டவர் தான். யார் பேரை சொல்லிட்டு போகிறார்? தாவீது. கோலியாத்தை, வா, என் கையில் ஒரு கல் இருக்குது, உன் மண்டையை பொழக்கிறேன் வான்னு நம்மள மாதிரி சொன்னார். நம்ம மாற்றி குறி விட்டு நம்ம மண்டையை பொழந்துன்னு வருவோம். பேசுறது மட்டும் தான் நம்ம, வாங்கிறது நம்மளாக இருப்போம். அவன் அப்படி இல்லை. நீ நிந்தித்த அதே இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனுடைய நாமத்தை கொண்டே வருகிறேன் ஒரே ஒரு கல் விட்டான். கோலியாத்து தாவீதை கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை. அவன் பிறந்த நாள் முதல் யுத்த வீரன். ஆனால் கர்த்தருக்கு முன்பதாக எந்த யுத்த வீரனும் ஜெயிக்க போவதில்லை. கர்த்தர் ஜெயம் கொடுத்தார். ஹல்லேலூயா. When you are in the midst of the fire, you remember brother that you are in a test. பசங்க உடம்பு சரியில்லைனா உடனே வந்து பாஸ்டர் கையில் போயிட்டு எல்லாம் பண்ணி ரெடி ஆகிட்டு அப்படியே உட்காந்து அப்படியே தப்பிச்சிடணும். மறந்துடாது, அடுத்த ஃபயர் இருக்கு. ஃபயர் கூட இருந்து ஃபயர்லேருந்து எப்படி தப்பிக்கணுன்றதை கற்றுக்க மகனே. யாருன்னா வந்து காப்பாற்றி விடுவாங்கன்னு நினைக்காதீங்க. யூ நீட் டு overcome the fire. Hallelujah. Hallelujah. The test. நல்லா வளர்ந்த பிள்ளைங்க, நல்லா வாழ்ந்த பிள்ளைங்க எங்கேருந்து தூக்குறான் பாருங்க. அவங்கள ராஜ குலத்தாராம், 3ஆம் வசனம் சொல்லுது. துரை மாறான், 1 மாதம் இல்லாத அழகான சகல ஞானத்திலும் தேறினவர்கள், எக்ஸலண்ட் பீப்புள், அறிவில் சிறந்தவர்கள், கல்வியில் நிபுணர், ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமுள்ளவர்களாக சில வாலிபர்களே. த பெஸ்ட் எக்ஸலண்ட் பீப்புளை தூக்குனான். நான் மாற்ற போகிறான், பேரே மாற்றிட்டான். அவன் பேர் அனனியா, மிஷாவேல் அப்படிலாம் வச்சுக்கிறாங்க. தூக்கிட்டு போய் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோன்னு வச்சுட்டான். ஆமென். பேரை மாற்றிடான். அன்னைய ஸ்ட்ராட்டஜி அப்படி தான். பேரை மாற்றிடுவாங்க, ஊரை மாற்றிடுவாங்க, மொழியை மாற்றிடுவாங்க, ஆலையை மாற்றிடுவாங்க. அவனுக்கு நம்ம மொழி தெரியாத மாதிரி ஆக்கிடுவாங்க. ஆமென். அவ்வளோதான். காணாமல் போனவன் தான். ஏன்னா எல்லா டேட்டாவிலையும் அவன் பேர் மாறிடும். கர்த்தர் தான். உங்கள் பேர் மாறினா கூட ஆண்டவர் உங்கள் கூட இருப்பார். உங்கள் ஊர் மாறினா கூட, சொல்லுங்கள், எங்கள் ஊர் மாறினா கூட ஆண்டவர் இருப்பார். என் தொழில் மாறினா கூட ஆண்டவர் என் கூட இருப்பார். என் உடம்புல மூஞ்சிலாம் மாறினா கூட யார் இருப்பார்? கர்த்தர் இருப்பார். நான் போன வாரத்தில் ஒரு டெத்துக்கு போன ஒரு ஊழியக்காரருடைய மரணத்துக்கு அவர் அடக்கம் பண்ணுறாங்க. படுத்துங்கிறது அவர் மாதிரியே தெரில. என் மனசு சொல்லுது படுத்துங்கிறது அவருது இல்லை, நிம்மதியாக இருன்னு. ஆனால் உள் மனசு சொல்லுது படுத்துங்கிறது அவர் தாண்டா. மூஞ்சி மாறிடுச்சு. நம்ம மூஞ்சி கூட மாறிடுச்சுன்னா எல்லாரும் படுத்துங்கிறது அவர் மாதிரி இல்லைன்ட்டு போயிடுவாங்க.
ஆனால் நம்ம தான்றதை ஆண்டவர் அறிந்து நமக்கு ஜீவன் கொடுக்க வல்லவராக இருக்கு. மரித்த பிறகு கூட உயிர் கொடுக்கிறேன் என்று இந்த உயிரோடு இருக்கிற தேவன் சொல்லுகிறார். அல்லையா? there is a test of fire. தீன்றது ரொம்ப ரியலுங்க. தீயில் சும்மா போய் கத்தி சண்டை தெரிஞ்சவங்களாம் தீ கூட சண்டை போட முடியாது. கராட்டே தெரிஞ்சவங்க முடியாது. வாய் சண்டை, வேறு எதனா சண்டை சொல்லுங்கள். தீ கூட சண்டை போடுறதுக்குன்னு ஸ்பெஷல் ட்ரைனிங் இருக்குது. ஆமாம், எப்படி போடணும், அது ஓவரானால் தப்பிச்சு வரணும், எப்படி மக்களை காப்பாற்றணும்லாம் ட்ரைனிங் இருக்குது. அல்லையா? அது போல் நம்ம லைஃப்பில் பிரச்சனை வருது. நான் இப்போ நெருப்பு பற்றியே பேசலை. நெருப்பு ஒரு இல்லுஸ்ட்ரேஷனாக வச்சுக்கிறேன். நெருப்பு பற்றி இப்போ பேசலை. வாழ்க்கையில் வர பிரச்சனை ஃபயர் மாதிரிப்பா. நீ பாட்டு போய் அப்படியே எரிஞ்சிட்டு வந்துட்டு இவன் கொளுத்துனா அவன் கொளுத்துனான்ற. தீன்றது யார் கொளுத்துனாலும் கொளுத்த தான் போகுது. யார் மாட்டாங்களோ அவங்க சாக போகிறாங்க. ஃபயர் பார்த்துட்டு பக்கத்து வீட்டுக்காரன் கொளுத்திருக்காண்டா, இவர் நல்லவர், இவர் வீட்டுக்கு வரமாட்டேன், நான் உன் வீட்டுக்கு வரேன், அங்கேயே போகுது, வாய்ப்பே கிடையாது. யார் கொளுத்துனாலும் யார் மாட்டுறாங்களோ அவங்க தான் பாதிக்கப்பட போகிறாங்க. ஆமென். கிறிஸ்டியன்ஸுக்கு மட்டும் ஒரு குட் நியூஸ் இருக்குது. அந்த தீக்கு நடுவில் கூட ஆண்டவர் நம்மளை விட்டுட்டு போக மாட்டார் என்பது தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு உடம்பு சரியில்லை, மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு டாக்டர் கையில் போகிறீங்க. நான் உங்களுக்கு இப்படி இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்லும்போது உடனே ஆண்டவர் போய் டாக்டர் கூட உட்காந்து ஆமாம் நல்லா கேளு அவனை அப்படின்னு நிற்பாரா? இல்லை உங்கள் பக்கத்தில் வந்து நீ கவலைப்படாதா நான் பார்த்துக்கிறேன்னு வரா? எத்தனை பேர் ஆண்டவர் அடிக்கடி கட்சி மாறுவார்னு நினைக்கிறீங்க? யார் பக்கம் தான் இருப்பார்? ஆமாம், நம்ம பக்கம் தான் இருப்பார். நீ நினச்சதெல்லாம் பண்ணிட்டு வாடா, நான் அவங்க கூட இருக்கணும் மாட்டார். லேசாக காது கில்லுவார், வலிக்கும். இது யாரோ கில்ற மாதிரி இருக்குது. ஆமாம், நம்ம ஆண்டவர் தான். நம்மை மட்டாய் தண்டித்து நம்மை பத்திரமா காப்பாற்றுறது தான் நம்முடைய ஆண்டவர். ரைட். இவங்க வந்து ஊர் மாற்றிட்டான், பேர் மாற்றிட்டான், எல்லாம் மாற்றிட்டான். தே ஆர் கோயிங் டு ஹாவ் அ பர்பஸ். வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தோடு போக போகிறாங்க. ப்ரே பண்ணுற பிள்ளைங்களா, நமக்கு லட்சியம் இல்லைன்னா லைஃப்பில் முன்னுக்கு வர முடியாது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களே உங்களுக்கு ஒரு லட்சியம் இல்லைனா லைஃப்பில் முன்னுக்கு வர முடியாது. ஊழியம் பண்ணுறவங்களே உங்களுக்கு ஒரு லட்சியம் இல்லைன்னா ஊழியம் பண்ண முடியாது. யானோ தானோ எவனோ, கரெக்டாக சொல்லிடுறாங்க பசங்க, ஏனோ தானோ எவனோ செத்தான் அப்படின்னு நீங்களும் கூட்டத்தில் ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா கஷ்டம். லட்சியம் அவசியம், லட்சியம் அவசியம். யூ நீட் a zeal, you need a goal. எதிரி நாட்டுக்கு போனாலும், பெயர் மாற்றப்பட்டாலும், அக்கினி நடுவில் இருக்கிற போல சூழ்நிலை வந்தாலும், எல்லாம் தலைக்கீழாய் மாறினாலும் ஒரு லட்சியத்தோடு இருந்தார்கள். நான் தீட்டுப்பட மாட்டேன். வாவ், ஹல்லேலூயா. நான் பட மாட்டேன். உன்னுடைய எதுவும் என்னை அணுகாது. நம்மளெல்லாம் பார்த்து சாத்தான் சொல்லுவான், உன்னை நான் தீட்டுப்படுத்த போகிறேன், நீ என் கையில் கந்தலாக போகிற, உன்னை நான் மாட்ட போகிறேன், உன்னை பாவத்தில் தள்ள போகிறேன், உன் கதை கந்தல்னு சொல்லுவான். நீங்கள் சொல்லலாம், டேய் நான் என் ஆண்டவரை பின்பற்ற நிர்ணயம் செய்து விட்டேன். ஹல்லேலூயா. They have a purpose in their heart that they will not defile themselves. நான் என்ன தீட்டுப்படுத்திக்க மாட்டேன், என் ஆண்டவர் வழி தான் என் வழி. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் கையிலேருந்து ₹1 வந்தால் அது பேர் ஆசீர்வாதம். கடன்காரங்கள்லேருந்து ₹1 வந்தால் அது பேர் கடன். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனை கூட்டார், வேதனை கூட்டாத ஆசீர்வாதத்துக்காக காத்திருப்பேன் என்று. They purpose in their heart. மகனே, நம்ம வாழ்கிற காலத்தில் நம்ம பிள்ளைங்க எங்கெல்லாம் என்னென்ன கிடைக்குதோ அங்கெல்லாம் போயிட்டு இங்கே வந்து ஆண்டவரையும் சொல்கிறாங்க. இல்லை, எல்லா பணமும் பணம் இல்லை. கர்த்தர் நம்ம கொடுக்குற பணத்துக்கு பேர் இருக்குது, அது பேர் ஆசீர்வாதம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார். எல்லாத்துக்குமே பெஸ்ட் பிளான் ஆர்டர் வச்சுருக்கார். இவங்க ஒரு டிசைட் பண்ணிட்டாங்க. என்னன்னா, ராஜாவின் உணவு, ராஜாவின் போஜனம், 8ஆம் வசனம், ராஜாவின் திராட்சரசம் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று இருதயத்தில் நிர்ணயம் பண்ணினாங்க. ஆக ராஜா கொடுக்குற சாப்பாட்டில் என்ன வரப்போகுது? ஏதோ ஒரு தீட்டு வரப்போகுது. என்னன்னு எனக்கு தெரில. ராஜா கொடுக்க போகிற திராட்சரசத்தில் என்ன வரப்போகுது? ஏதோ ஒரு தீட்டு வரப்போகுது. அவர்கள் நிர்ணயம் பண்ணி கொண்டார்கள். they decided in their heart. உங்கள் வாழ்க்கையில் வருகிற அக்கினியிலேருந்து தப்பிக்கணும்னா நீங்கள் எடுக்கிற டிசிஷன் உங்களை காப்பாற்ற போகுது. அல்லையா? அக்கினி வந்துச்சு என்னை சுட்டெரிச்சிச்சு, அக்கினி வந்துச்சு என்னை சுட்டெரிச்சிச்சின்னு சொல்லாதீங்க. பிரச்சனை வந்துச்சு என்னை மேற்கொண்டுச்சு இல்லைங்க. அந்த நேரத்தில் கூட கர்த்தர் கையை பிடித்தால் உங்களை வெற்றி உள்ளவர்களாய் கர்த்தர் காப்பாற்றுவார். ஆர் யூ ஹேவிங் எ பர்பஸ் டுடே மை பிரதர்? மகனே, நீ இன்றைக்கு ஒரு பர்பஸோடு இருக்கிறாயா? ஹல்லேலூயா, ஆமென். நம்ம பர்பஸோடு ப்ரொசீட் பண்ணோம்னா ஆண்டவருடைய ஃபேவர் வருமா? ஆண்டவருடைய ஃபேவர் வரும். நான் ஆண்டவர் கையில் ஜெபிச்சு தான் இந்த ஆசீர்வாதத்தை வாங்க போகிறேன்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டிங்கன்னா ஆண்டவர் ஹெல்ப் பண்ண வருவாரா வர மாட்டாரா?
ஆண்டவரே நான் ஒரு வழியில் போகிறேன், நீ வந்தாவா வரா கட்டிப்போ ஆண்டவரே, என் வழியில் எனக்கு போய்க்க தெரியும் அப்படின்னோம்னா அவர் வருவாரா, ஃபேவர் வருமானு எனக்கு தெரில. ஆனால் அவர் காலில் விழுட்டோம்னா நம்மை தேடி அனுக்கிரகம் வரப்போகிறது. அல்லேலூயா. ஃபயர் வந்துச்சு, நிர்ணயம் பண்ணிட்டான், விசுவாசிக்கிறான், பார்த்தா ஃபேவர் வரப்போகுது. அப்படின்னா ஏன் ஃபேவர்னு கேட்குறீங்களா? இவங்க நிர்ணயம் பண்ணதும் பிரதானிகள் வந்து கேட்குறாங்க, அந்த தலைவன் வந்து கேட்குறான், ஹே நீ இந்த ஃபுட்டு தான் சாப்பிடணும், இந்த ட்ரிங்க்கு தான் குடிக்கணும், நீ இப்படி தான் இருக்கணும், அந்த தீட்டு படுறதா எங்களுக்கு தெரியாது, உங்கள் பைபிளில் போட்டலாம் எனக்கு தெரியாது, நீ இந்த வழியில் தான் வரணும் அப்படின்னும் போது இவன் வேண்டிக் கொள்கிறான், ஐயா நீ சாப்பிட்ற சாப்பாடு எனக்கு வேண்டாம், நீ எனக்கு சிம்பிளாக ஆமென் மரக்கறியை கொடு போதும். 12ஆம் வசனம் சொல்கிறது, பருப்பு மரக்கறியை மாத்திரம் கொடு போதும், வெறும் தண்ணி மட்டும் கொடு, எனக்கு எந்த திராட்சை ரசமும் வேணாம், எந்த ஆல்கஹாலும் வேணாம், என் உடம்பு ஸ்ட்ராங்காக தான் இருக்க போகிறது. ஆமென். ஆமாம், இப்போல்லாம் டாக்டருங்க கூட யோசிக்கிறாங்க. முன்னாடிலாம் உடம்பு வலிச்சா ஒரு குறிப்பிட்ட அளவு ஆல்கஹால் சாப்பிடுன்னு சொல்லுவாங்களாம் அந்த காலத்தில் டாக்டர்ஸ்லாம். இந்த காலத்தில் அவங்க சொல்லவே மாட்டுறாங்க, பயப்படுறாங்க. ஏற்கனவே ஆள்னா தான் எடுத்துகிட்டு வருது. ஆமாம், ஒருத்தவங்க சொன்னாங்க ஒரு முறை, டாக்டர் ஹஸ் ஆஸ்க்ட் மீ டு டேக் எ ஃபியூ ounce ஆஃப் ஆல்கஹால் அப்படின்னாங்க. இப்போ அது கூட இல்லை. ஏன் சொல்ல மாட்டாங்க தெரியுமா? அது நம்ம சாம்பார் சாப்பிட்றோம், சாம்பாரையவா சாப்பிட்டுக்கிறோம்? சொல்லுங்கள். பிரியாணி சாப்பிட்றோம், பிரியாணியவே சாப்பிட்டுக்கிறோம். அடுத்த நாள் பிரிஞ்சிக்கு போயிடல, எப்பா எனக்கு வயிறு ஒரு மாதிரி தயிர் சாப்பிடல, ஆனால் ஆல்கஹால் அடிக்ஷனில் தள்ளுறோம். நேற்று சாப்பிட்டா இன்னைக்கு சாப்பிட சொல்லும், காலையில் சாப்பிட்டா மதியம் சாப்பிட சொல்லும். அதனால தான் அவங்க அலர்ட் ஆகிட்டாங்க. இந்த 3 பேர் சொல்கிறாங்க, நோ வி டோன்ட் வாண்ட் இட். உங்கள் பைபிளில் போட்டிருக்கேன்னு சொல்லலாம். பைபிளில் சொல்லிக்கிறது பேர் திராட்சரசம் பிரதர். இவன் டிசைட் பண்ணிட்டான், இந்த பாபிலோனில் எல்லா அடிக்ஷனில் இருக்கிறான், மொத்த பேரும் மாட்டுறான். நானும் உள்ள கால் வச்ச மதுபானம் என்ன பண்ணோம், அமளி பண்ணோம். எங்கள் பெரியப்பா ஒருத்தர் சொல்லுவார், போய் போட்டு வந்து அந்தர் பண்ணுறேன் பார் அப்படின்னுவார். அவ்வளோதான், அந்த தெருவே பேஜாராக இருக்கும். நான் அந்த வேர்டு சொல்லுவார், போய் வந்து அவர் அந்தர் பண்ணுறேன் பார் அப்படின்னா அது ஹிந்தி வேர்டு, அது என்ன சொல்கிறாருன்னு தெரில. அவ்வளோதான், ஒரே கலாட்டாவாக இருக்கும், அடி தடி விலாசம். அவர் அடிக்கிறாரா, அவர் அடிக்கிறாங்களா ஒன்றும் தெரியாது. சவுண்டில் இவரை உழுவார், இருக்கிறவங்களும் விழுவாங்க, எல்லாரும் விழுவாங்க. சே, அம்மளி பண்ணும், எல்லாரும் சட்டையும் பிஞ்சி இருக்கும், வீடே ஒரு மாதிரி இருக்கும். இதனால தான் இவங்க முடிவெடுத்தாங்க, டுடே ஐ அம் கோயிங் டு டிசைட் தட் ஐ வில் ஸ்டாப் இட். ஹல்லேலூயா. ஆமென். ஆமாம், ஃபோன் கூட அப்படி தான், வீடியோ கூட அப்படி தான், நாடகம் கூட அப்படி தான், சினிமா கூட அப்படி தான். இன்னைக்கு நான் தீட்டுப்படுத்த மாட்டேன் நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா ஆண்டவருடைய ஃபேவர் வருகிறது மகனே. நம்மை காப்பாற்ற, நம்மளை காப்பாற்ற நம்ம இயேசு உயிரோடு இருக்கிறார், நம்ம கூடவே இருக்கிறார், நம் கை பிடித்து நம்மை நடத்த போகிறார். ஸோ தே ஹேவ் டிசைடட், மகனே மகளே நீ இன்றைக்கு நிர்ணயம் செய்வார் என்றால் யூ வில் கெட் த ஃபேவர் ஆஃப் காட். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, அனனியா மிஷாவேல், அப்புறம் அசரியா, டேனியல், இந்த 4 பேருமே மற்றவங்களை ரோல் மாடலாக எடுக்கல. இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்குறேன், உங்கள் ரோல் மாடல் யார்? ஜீசஸா? சொல்கிறத செய்யல, சொல்கிறத நீங்கள் சொல்கிறத கேட்கல, யாரை நம்ம பார்த்துன்னுக்குறோம்? இந்த 4 பேர் முடிவு எடுத்தாங்க, நான் என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம்னு நின்னாங்க. அந்த பிரதானிகளின் தலைவன் சொன்னான், ஐயோ வீக் ஆகிட போகிற, ஐயோ வீக் ஆகிட போகிற, நீ உலகத்தின் வழியில் வரல, நீ வீக் ஆகிட போகிறேன்னா 10 நாள் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்களாம். 10 நாள் டெஸ்ட் பண்ணி பார்த்தா இவங்க தான் ஸ்ட்ராங்காக இருந்தாங்களாம். அல்லேலூயா. சாத்தான் சொல்லுவான், நீ என் வழியில் வரலன்னா வீக் ஆகிடுவேன். நீங்கள் சொல்லணும், டே உன் வழியில் வந்தால் தாண்டா நான் வீக் ஆகிடுவேன். கர்த்தர் நமக்கு வெற்றி தரப்போகிறார். சாத்தான் சொல்லுவான், என் வழியில் நீ வந்து காசு சம்பாதிக்கலைன்னா பணக்காரன் ஆக மாட்டேன். நம்ம சொல்லணும், உன் வழியில் வந்தால் தாண்டா நான் பணக்காரன் ஆக மாட்டேன். சாத்தான் சொல்லுவான், நீ என் வழியில் வரலன்னா பெரிய ஆள் ஆக மாட்டேன். நம்ம சொல்லணும், உன் வழியில் வந்தால் தாண்டா நான் பெரிய ஆள் ஆக மாட்டேன். ஆமென். அவன் ஒரு வழி காட்டுறான், அது வழி அல்ல. இயேசு சொன்னார், அவன் திருடன் என்று. இந்த 4 பிள்ளைங்களும் சொக்க தங்கங்க லைஃப்பில் ஒரு டிசிஷன் எடுத்துச்சு. மகனே, இன்றைக்கி நீ எடுக்கிற ஒரு டிசிஷன் உன் வாழ்க்கையே மாற்றி அமைக்க போகிறது. உங்களில் பல பேரை கர்த்தர் தலைவர்களாக மாற்றப் போகிறார், ஓவர் கம்பராக மாற்ற போகிறார். உங்களை பல பேரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என் மகன் இன்றைக்கி அவன் சம்பளம் வாங்க அவன் கஷ்டப்படுறான், அவன் 10 பேருக்கு சம்பளத்தை போட போகிறான்னு கர்த்தர் சொல்கிறார். அது யாராக இருந்தாலும் நீ உன்னை புரிந்து கொள் மகனே. Today God's favor is coming and welcoming you. Son, don't be afraid. Don't be afraid. Hallelujah.
ஸ்மித் வில்ஸ்வர்த் ஒரு நாள் ஒரு கப்பலில் போயிட்டு இருந்தாராம். அந்த கப்பலில் போயிட்டு ஐயா எந்த கப்பலில் போனாலும், அந்த காலத்தில் 3 மாதம் 6 மாதம்லாம் போகல, அவர் எந்த கப்பலில் போனாலும் மொத்த கப்பலில் இருக்கிற அந்த 1000 பேரை ஞானஸ்தானத்துருவாங்களாம் அவர் கையிலே. அந்த அளவுக்கு டெய்லி காலையில் மீட்டிங், சாயந்தரம் மீட்டிங்லாம். இந்த கப்பலில் இப்போ தான் முதல் முறை போகிறாரு. இவருக்கு வந்து என்னது ஷேரிங் ரூமில் இவரும் தங்குறாரு, இன்னொருத்தரும் தங்குறான். அந்த ஆள் என்ன பண்ணால், சாப்பிட்டு ஒரு பாட்டில் எடுத்து ஊற்றி அவன் வந்து குடிக்கிறான். அப்போ குடிக்கும்போது ஐயாவுக்கும் கொடுக்குறான், குடிங்க நல்லதுன்னு. அவர் சொல்கிறார், இது எப்படிடா நல்லதுன்னு நீ சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நல்லது குடி. அப்போ அவர் கேட்டார், உனக்கு என்ன நல்லது பண்ணிச்சு? அப்போ அவன் டென்ஷன் ஆகிட்டான். அது எங்கே எனக்கு நல்லது பண்ணிச்சு? எங்கள் அப்பாவே காலி பண்ணிடுச்சு, எங்கள் அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்தாரு, இப்போ இது என்னையும் காலி பண்ணுக்குது. உன் வாயில் திரும்பி சொல்லு அதை அப்படின்றார். அது என்ன காலி பண்ணுது? இப்போ நான் அது காலி பண்ணாமல் துரத்துட்டா அப்படின்னு கேட்குறாரு. அவன் நம்ப மாட்டான். இதை போய் துரத்துவியா? துரத்துறண்டா, நம்புறியா? அல்ல இல்லையா? உண்மைங்க. நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். We are worshipping a powerful God. Powerful God. ஒன்றுமே இல்லை. devil you get out in Jesus name. ஐயா தெளிவாக சொல்கிறார், ஒவ்வொரு அடிக்ஷனும் சாத்தான் தான்றார். இன்றைக்கி மொபைல் பார்க்குறதுக்கு கூட ஒரு அடிக்ஷனாக இருக்குது, அது ஒரு சாத்தான் தான். devil get out in Jesus name அப்படின்னாரு. அத்தனை நாட்கள் அந்த கப்பலில் வந்ததுமே அந்த இடத்துக்கு போகிறவன் அன்னைக்கு மதியம் ஐயா கூட வந்து சாப்பாடு சூஸ் பண்ணி சாப்பிட்டானா. அல்ல இல்லையா? நாட்டம் சாப்பாடு மேலே போச்சான். எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் நம்முடைய சபையில் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு ஊழியக்காரராக இருக்கார். அவர் பயங்கரமாக அந்த பழக்கத்துக்கு அடிமை ஆகிட்டார். ஆமாம். ஒரு நாள் இந்த பழக்கத்தினால எல்லா பெரிய சம்பளம் மாதம் அதிக சம்பளம் எல்லா பணத்தையும் இழந்து கடனில் மாட்டிக்கிட்டு சாகலான்ற ஒரு நிலை. அவங்க ஒய்ஃப் வீட்டில் இல்லை. அவர் வந்து சூசைட் பண்ணிக்கணும்னு கயிறு எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுட்டு கதவை சாத்திட்டு இருக்கிறார். கேட்டை யாரோ தட்டுறாங்க. நம்ம அம்மா, எங்கள் அம்மா போய் தட்டுறாங்க. அப்போ அவங்க ஊழியம் செய்வாங்க, ட்ராக்ஸ் கொடுப்பாங்க. டொக் 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 டொக்னு தட்டுறாங்க. என்னடா இது அப்படின்னு டென்ஷனாக வந்து கதவு தம்மா, உனக்கு என்னம்மா வேணும்? எப்பா ஏசாமி உன்னை நேசிக்கிறாருப்பா, ஏசாமி உன்னை காப்பாற்றுறாருப்பா, உன்னை அவங்க அப்படியே வரிசை அடிக்கி போயிடுவாங்க. காலம் கடைசி காலமாகுதுப்பா, சாத்தான் எல்லா உயிரும் வாங்க பார்க்குறான், உன்னை ஆசீர்வாதமாக வைப்பார், உனக்கு கடன் இருந்தால் காப்பாற்றுவார், ஜென்ரலாக உனக்கு உடம்பு சரியில்லாம் காப்பாற்றுவார், மனை பிள்ளைங்களை காப்பாற்றுவார், இந்த சாமியை மட்டும் நம்பினவே உன்னை காப்பாற்றுவார். அப்படியாம்மா, சரிம்மா. அந்த ட்ராக்ஸை வாங்கி படிக்கிறாரு. அந்த வாரமே சர்ச்சுக்கு வராரு. அந்த பழக்கத்தை விடுறாரு. அல்ல இல்லையா? பிரதர் சிஸ்டர், நம்ம பசங்க ஜெயிச்சிட்டானுங்க. அதே போல் எல்லா இளைய தலைமுறையும் கர்த்தர் காப்பாற்ற போகிறார். நீங்கள் சோர்ந்து கொள்ளாதீங்க பிள்ளைகளா. பிரச்சனைக்கு காரணம் சாத்தான், த டெவில். அவன் நேபுகாத்நேச்சார். அவன் வரான், பவரை யூஸ் பண்ணி பிள்ளைகளை கெடுக்கிறான். ரைட், ஓகே. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க? தே டிசைடட். இன்னைக்கு நீங்கள் டிசிஷன் எடுத்தா கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் தர வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு நான் கடன் வாங்க மாட்டேன் நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா கடனே உங்கள் வாழ்க்கையை விட்டு போகும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் கடன் வாங்கக்கூடாது முடிவு எடுத்தேன். 2012ஆம் ஆண்டுக்கு முன்பதாக 2011ஆம் ஆண்டு நான் கடனில் ரொம்ப மாட்டி இருக்கும்போது சாதாரணமாக வாங்கிடுவேன், பேசி வாங்கிடுவேன். ஆமாம், நான் கேட்டால் கொடுக்குறதுக்கு ஆளுங்களாம் இருப்பாங்க. திருப்பி கொடுக்க தெரியுமானே, திருப்பி கொடுப்போமான்ற ஐடியாலாம் கிடையாது. கொடு இல்லை உங்கள்கிட்ட பேச மாட்டேன்னா கொடுத்துருவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. விழுற நிலை கொஞ்ச நாள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி தான் வந்திருக்கோம் தானே? இல்லை வந்திருக்கோம். அந்த நிலை எல்லார் கையிலையும் அவமானம், ஊழியம் பண்ண முடியாமல் போயிடும். பாருங்கள், யாருக்கெல்லாம் கை நீட்டி நீங்கள் காசு வாங்கிட்டீங்கன்னா ஊழியத்தை விட்டே போக வேண்டியது தான், வேலையை விட்டே ஓடுற வேண்டியது தான். எல்லாம் அவ்வளோதான், அவமானமாக இருக்கும். இந்த நிலை வரும்போது 2011ஆம் ஆண்டு நான் முடிவு மட்டும் தான் எடுத்தேன். ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கள், நான் பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கிறேன், நான் அப்படி தருமா அப்படின்னு பேசலைங்க. முடிவு மட்டும் தான் எடுத்தேன். என்ன பண்ணேன்? கடன் வாங்க மாட்டேன், ஏசாமி பார்த்துப்பார். என்ன எடுத்தேன்? அப்பா நான் பெருசு இல்லைப்பா, ஒருத்தர் பார்த்துப்பாருன்னு சொன்னேன், அவர் இது வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன் அவன் சொல்ல மாட்டீங்க? மகனே நீ முடிவு எடு, அவர் பார்த்து கொள்வார். யூ ஜஸ்ட் டிசைட் இன் யுவர் ஹார்ட். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு சின்ன முடிவு தான் அவர் எடுக்கிறாரு. கர்த்தர் என்ன பண்றாரு? பார்த்துக்கொள். they had a purpose in their heart. அவங்க என்ன பண்றாங்க? ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எடுத்ததுனால சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. அந்த ஊர் உலகமே சொல்லுது, நீ சாப்பிடல நீ செத்துருவ, நீ சாப்பிடல நீ செத்துருவ. ஆனால் கர்த்தர் கையிலேருந்து அவங்களுக்கு என்ன வந்துச்சான்? அனுக்கிரகம் வந்துச்சான். 15ஆம் வசனத்தில் பார்த்தா 10 நாள் சென்ற பின்பு. எத்தனை நாள் சென்ற பின்பு? 10 நாளில் ராஜா போஜனத்தை புசித்த எல்லா வாலிபர்களை பார்க்கிறோம். அவர்கள் முகம் கலை உள்ளதாயும் பிறகு புஷ்டி உள்ளதாயும். They appeared better and fatter.
பெட்டர் அண்ட் ஃபேட்டர். ஓவர் கமர்ஸ்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை பெட்டர் ஆக்க போறார். ஆமென். ஃபேட்டர், ஃபேட்லாம் நல்லா குண்டா கொழுக்கு முழுக்குன்னு வயிறுலாம் அந்த ஃபேட்டை சொல்ல, அவங்க ஃபிட்டாக இருந்துக்கிறாங்க. அதை தான் அந்த வேர்டு அது சொல்லுது. இப்போல்லாம் ஃபேட்டர்னால் நம்ம எல்லாருமே லிஸ்ட்டில் வந்துடுவோம். ஏன்னா நம்ம நிறைய சிக்கன் சாப்பிட்றோம். எல்லாரும் சிக்கன் இல்லாமல் என்ன பண்ண மாட்டுது, இறங்க மாட்டுது. அது நம்ம என்ன பண்ணுது, ஃபேட் ஆக்கி விடுது. அந்த ஃபேட்டை பற்றி சொல்ல, ஃபிட், they were fit. Hallelujah. They appeared in front of the king 10 times. எத்தனை மடங்கு ஞானவான்களா? இன்றைக்கி ஆர்டரை நம்பி கடனை விட்டிங்கன்னா, நான் சொல்கிறேன், அந்த கடன் வாங்கும் போது ஒரு பணக்காரர் வந்திருப்பீங்களே, அந்த மாதிரி 10 மடங்கு பணக்காரர் ஆக்குவார். நிர்ணயம் பண்ணுறது உங்கள் வேலை. ஆமேன் சொல்லிட்டு போக போகிறீங்களா, நிர்ணயம் பண்ண போகிறீங்களா? ஆமேன். நம்ம சொல்கிறவங்களா மட்டும் இருக்க போகிறோமா, செய்கிறவங்களா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கி கர்த்தரை நம்பி நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் வெற்றி நிச்சயம். பிகாஸ் ஹிஸ் ஃபேவர் இஸ் தேர் வித் யூ. நான் இன்னைக்கு காலையில் நான் ப்ரே பண்ணிட்டு வரும்போது ஆண்டவர் மனசில் அந்த தாட்டு போட்டார். எப்பா, நான் உயிராக இருக்கிற மகனே, நீ உயிர் உள்ள தேவனை ஆராதிக்கிறாய். நீ காரில் போகும்போதும் நான் இருப்பேன், நீ வானத்தில் போனாலும் இருப்பேன், பாதாளத்தில் போனாலும் இருப்பேன், எங்கே போனாலும் நான் இருப்பேன். நான் உயிர் உள்ள தேவன். நம்ம கையில் எவ்வளோ டெக்னாலஜி இருக்குதோ, எவ்வளோ டெக்னாலஜி வச்சு எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம எவ்வளோ அலர்ட்டாக இருப்போமோ, அந்த அலர்ட்டே அவர் படைச்சிருக்காருன்னா அவர் எவ்வளோ அலர்ட்டாக நம்மளை பார்த்துப்பாருன்னு பாருங்க. ஹல்லேலூயா. அவர் எந்த அளவுக்கு அலர்ட் டெக்னாலஜிக்கு நம்ம தலையில் உள்ள முடியை எண்ணி வச்சுருக்காராம். ஆண்டவர் கால்குலேட் பண்ணி வச்சுக்கிறார். 1,02,09,001 முடி இருந்துச்சு. இன்றைக்கி பையன் தலை குளிச்சிக்கிறான். 1,00,00,000 எவ்வளோ 80,000 எத்தனையோ லட்சத்தி போட்டு ஒரு 2 முடி நீ கொட்டி இருக்குன்னு கணக்கு வச்சுக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். தலையில் முடி தான் நம்ம கொட்டிடுதுன்னா கணக்கு வச்சுருக்காராம். நம்ம முன்னாடி போனால் 400 ரூபாய்க்கு சென்று கோணலான பாதைகளை செவைப்படுத்த அவர் வந்துடுறாராம். ஆண்டவரே நீங்களா இங்கே வந்தீங்க? ஆமாடா. பரலோகத்தில் அதையும் பார்த்துப்பேன். ஆண்டவரே எங்கள் ஒய்ஃப் இந்த பக்கம் வேலைக்கு போய்க்கிறாங்க. ஆண்டவரே அவளையும் நான் பார்த்துக்கிறேன். ஐயோ என் பையன் ஸ்கூலுக்கு போயிருக்கானே அவனையும் பார்த்துக்கிறேன். ஆண்டவரே நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளா? ஆமாடா. வா ஆண்டவரே எனக்கு ரொம்ப வயிறு வலியாகுது. ஆண்டவரே ஓகே உன்னை நான் பார்த்துக்கிறேன். அந்த ஹாஸ்பிட்டலில் இன்னொருத்தரம் வயிறு வலிக்குதுனாரு. ஆண்டவரே அவரையும் நான் பார்த்துக்கிறேன். அப்படியே ஆண்டவர் 2 பேரையும் பார்த்துப்பீங்க. 2 பேரில் 600 கோடி பேரையும் நான் பார்த்துக்கொள்வேன். Now are you deciding to undergo the fire with faith to overcome and receive God's favor? இந்த ஃபயரை தாண்டி, விசுவாசத்தில் தாண்டி, ஃபெய்த்தில் நம்ம கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தருடைய கிருபை நாங்கள் வெற்றி சொல்லுங்கள். கர்த்தர் எனக்கு கொடுக்கிற கிருபை நான் பாவத்தின் மீது அடைகிற வெற்றி. கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபை நான் முக்கியமாக வியாதியின் மீது நான் அடைகிற வெற்றி. கர்த்தர் எனக்கு கொடுக்கிற கிருபை நான் கடனின் மீது அடைகிற வெற்றி. கர்த்தர் எனக்கு கொடுக்கிற கிருபை நான் பாவத்தை ஜெயிக்கிற வெற்றி. யாரெல்லாம் சாத்தான் சேலஞ்சு விட்டானோ அவங்களெல்லாம் கர்த்தர் கூட்டி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் என்றால் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே. எத்தனை டைம் பிளஸ்ஸிங் அவங்களுக்கு? 10 மடங்கு. கை அப்படி விடுங்க, எண்ணி பாருங்க. 1 2 3 4 5 அப்புறம் 6 7 8 9 10. உங்கள் கையில் 1 ரூபா இருந்தால் எத்தனை ரூபா தரானாரா? ஒருத்தர் 10 ரூபா வச்சுருந்தாரா அவருக்கு எவ்வளோ கொடுப்பாரான்? ஒருத்தர் 100 ரூபா வச்சுருந்தாருனா, ஒருத்தர் 1000 ரூபா வச்சுருந்தாருனா, ஒருத்தர் 10,000 ரூபா வச்சுருந்தாருனா, 1 லட்ச ரூபா, ஒருத்தர் 1 லட்ச ரூபா வச்சுருந்தாருனா, இப்போ தான் கணக்கு தெரிஞ்சுக்கலாம் சவுண்டாக விட்றாங்க. 10 லட்ச ரூபா வச்சுருந்தாருனா 1 கோடி ரூபா, 1 கோடி ரூபா வச்சுருந்தாருனா 10 கோடி ரூபா, 10 கோடி ரூபா வச்சுருந்தாருனா 100 கோடி ரூபா, 100 கோடி ரூபா வச்சுருந்தாருனா 1000 கோடி ரூபா, 1000 கோடி ரூபா வச்சுருந்தாருனா அதுக்கு மேலே நம்மக்கிட்ட அளவு இல்லை. அவங்க வந்து மில்லியன்லேருந்து ட்ரில்லியனில், மில்லியன்லேருந்து பில்லியன்லேருந்து ட்ரில்லியன் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எஃப்க்கு என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரில. அதுக்கு மேலே யார்கிட்டையும் காசு இல்லை. 10 மடங்குப்பா நான் சொல்ல, நம்ம ராஜாவோட வார்த்தையை சொல்கிறேன். வாங்க விரல் இப்படி வச்சுங்க. யூதர்கள் மாதிரி, யூதர்கள் இப்படி தான் பைபிள் படிப்பாங்களாம். அதுக்குன்னு ஒரு படிக்கிறதுக்குன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. நம்ம விரல வச்சுக்கலாம். படிக்கலாமா? 1 2 3 கோ. ஸ்டார்ட் பண்ணலாமா? 15 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த காணப்பட்டது. 20ஆம் வசனம், ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியர்களும்
அவர்கள் 10 மடங்கு சாமர்த்தியசாலிகளாக இருந்தார்கள். இது எப்படின்னா 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கும் 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கும் டெஸ்ட் வச்சு அப்படி இருக்கும். 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு ABCDZ வரைக்கும் எழுதுனா இவன் ABCDZ வரைக்கும் எழுதுறதுக்குள்ள அவன் 10 முறை எழுதிட்டு போயிட்டான். அப்படிதான் 10 வருஷம் வித்தியாசம் மாதிரி இன்டெலிஜென்ட்டாக கர்த்தர் மாற்றுவார் என்றால் அந்த சாத்ராக், அந்த மேஷாக், அந்த ஆபேத்நேகோ, அந்த அனனியா, அந்த மிஷாவேல், அந்த அசரியா, நீங்கள் தான் பிள்ளைகளா? சொல்லுங்கள், நான் தான். எல்லாரும் சொல்லுங்கள், நான் தான் அந்த அனனியா, நான் தான் அந்த மிஷாவேல், நான் தான் அந்த அசரியா. ஆமாங்க. அப்புறம் உங்கள் யார் கூட பேச மாட்டேன் முடிஞ்ச பிறகு என்கிட்ட வந்தீங்கன்னா. வசனம் சொல்லும்போது திரும்பி சொல்லணும். ஐயாங்களாம் முடிஞ்ச பிறகு வந்து என்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா பேச மாட்டேன். ஆண்டோடைய வசனத்தை ரிப்பீட் பண்ண. ரெடி 1 2 3 கோ. நான் தான். பயங்கரமாக பேசுறது கூட முறைச்சி பார்த்துனுக்குதுப்பா. இந்த டைமில் ஏன் பேச மாட்டாங்கன்னு எனக்கு தெரில. ரெடி 1 2 3. நான் தான். நான் சொல்லிட்டு உங்கள் வாயை பார்ப்பேன். அவ்வளோ சொல்லணும். நான் தான் இழுத்துனுக்கணும். நான் கண்டுபிடிக்கிறேன். நான் தான் அந்த சொல் சத்தம். அனனியா, மிஷாவேல், அசரியா, தானியேல். சொல்லுங்க, நான் 10 மடங்கு சாமர்த்தியசாலியாய் மாறுவேன். அவ்வளோதான். நீ விசுவாசத்தோடைய மகிமை காண்பாய் மகனே. நீ அப்படியே அமைதியாக இருந்தோம்னா நம்மளால் சாதிக்க முடியாது. நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பிசாசோட மூஞ்சியை பார்த்து சொல்லுவோம். நான் நடாப்பா, டேய் நான் நடாப்பா சாத்தானே, டேய் நான் 10 மடங்கு சாமர்த்தியசாலியாக போகிறேன். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். You just oppose him, you just resist him 10 times. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 10 மடங்கு. ஆமென். இப்போ நம்ம வாழ்க்கையில் கேள்வி, நம்மளும் நிறைய ஃபயர்லாம் தாண்டி வந்திருப்போம். என்ன ஃபயரு? பணம் ஃபயர், உறவில் ஃபயர் வந்திருக்கோம், வியாதி இல்லை வந்திருக்கோம், வேலை டக்குன்னு போயிருக்கோம். இந்த ஃபயர்லாம் போய் எரிஞ்சு சாம்பலாக போகிறீங்களா? விசுவாசத்தில் நின்று நடக்க போகிறீங்களா? வாக்கிங் போக போகிறீங்களா? நீங்கள் எரிஞ்சு சாம்பல் ஆனீங்களா? கூட இருக்கிறவங்களையும் சாம்பல் ஆக்கிடுவீங்க. விசுவாசத்தில் நடந்தீங்கன்னா உங்கள் கூட நிறைய பேரை நடக்க வைக்கலாம். ஆண்டவர் ஃபயர் வாக்கிங் சொல்லித்தர தேவன். ஹல்லேலூயா. இதே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கர்த்தர் ஃபயரில் நடக்க முடிய ஒரு கிருபை தந்தார். எப்படியா நடக்கிறதுன்னு கேட்குறீங்களா? யூ பர்பஸ் இன் யுவர் ஹார்ட் டு ஹேவ் ஃபெய்த். நான் என் ஆண்டவரை நம்பி கால் எடுத்து வைக்கிறேன். மை சன், வாட் இஸ் யுவர் டிஃபிகல்ட்டி டுடே? வாட் இஸ் யுவர் சேலஞ்ச் டுடே? யூ நீட் டு வின் இன் யுவர் மைண்ட். Battles are won in your mind first. Next comes reality. என் மகனே, நீ மனதில் தோற்றுவிட்டு நிஜத்தில் ஜெயிப்பாய் என்று நினைக்காதே. நீ இன்றைக்கு இந்த ஆலயத்தில் மனதில் ஜெய், நிஜத்தில் நீ ஜெயிக்கிறதை நீயே காண்பாய். மனதில் ஜெயிப்பது தான் விசுவாசம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேல் 4 பேர் முடிவு எடுத்தாங்க. சாப்பிட மாட்டோம், புஷ்டியாக இருப்போம். ஹல்லேலூயா. என்ன சொல்லிட்டாங்க? சாத்தானை நீ கொடுக்குறது எனக்கு உதவ வேணாம், நான் ஆரோக்கியமாக தான் இருப்பேன். He denied, they rejected it. Are you willing? நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்களா? ஆமென். ரெண்டாவது, இந்த டிஃபிகல்ட்டை, இந்த சேலஞ்சை நீங்கள் ஃபேஸ் பண்ணலனா, நீங்கள் தோற்றதை பார்த்து சிரிக்க உலகம் ரெடியாக இருக்கும். ஜெயிச்சிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறத பார்த்து கைத்தட்ட உலகம் ரெடியாக இருக்கும். எந்தெல்லாம் நம்ம போகலாம்? நான் நேற்று பிறந்தையா இன்னைக்கு ஓவர் கம் பண்ணன்றனால நமக்கு வேணுமா? இல்லை நான் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நம்ம பக்கத்தில் வந்து நின்று என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோன்னு கேட்கும்போது அவரை ஓரம் கட்டிட்டு சாத்தானோட போய் நம்ம தோக்க போகிறோமா? படிப்பு போச்சு, இவனுங்களுக்கு மொழி போச்சு, ஊர் போச்சு, இனம் போச்சு, ஜாதி போச்சு, எல்லாம் போச்சு. அன்னகனாக்கப்பட்ட இந்த 4 வாலிபர்களும் தன் வாழ்க்கையில் நிர்ணயம் பண்ணாங்க, நீ என்ன பண்ணாலும் என் ஆண்டவர் மீது விசுவாசத்தை வைத்து உலகத்தோட சம்பந்தம் கலக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். கடைசி வரைக்கும் வெற்றி பெற்றவர்களாக இருந்தார்கள். தானியேல் பற்றி நான் சொல்லணுன்னா, தானியேலை இந்த மாதிரி ஆக்கினால ஒரு ராஜா, அவன் பேர் நேபுகாத் நேச்சார். இந்த நேபுகாத் நேச்சார் என்கிற மன்னன் என்ன பண்ணிட்டான்னா, கவனிங்க, நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவான்னு பெருமையாக சொன்னான். சொல்லி ஒரே பெருமையாக இருந்தான். அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு. அவன் மாடு மாதிரி புல் மேய போயிட்டான். குதிரை போல், அனிமல் போல் என்ன மேய போயிட்டான். இது சில வருஷங்கள் நீடித்தது. அத்தனை வருஷமும் எதிரி ராஜாக்கள் வந்து இந்த கண்ட்ரியை டேக் ஓவர் பண்ணல. காரணம் என்னென்னா, டேனியல் வாஸ் த பிரைம் மினிஸ்டர். யார் பிரைம் மினிஸ்டர் ஆகுது?
நீங்கள் மட்டும் ஆண்டவருடைய பிரின்சிபலில் கரெக்டாக வந்தீங்கன்னா உங்கள் கம்பெனி பாஸ் சொல்லுவார், இவனை நம்பி நான் தூங்கலான்னு. அவர் ரட்சிக்கப்பட்டுருவார், அவர் உங்கள் தேவனை புகழ்வார். நீங்கள் இன்றைக்கி டிசிஷன் எடுக்கலைன்னா எல்லாரும் உங்களை சந்தேகப்படுவாங்க. உங்களை பார்த்ததுமே இவங்களா சாமி, எப்பா இவனா தம்பி மோசண்டா அப்படின்னா. ஏன் மகனே, ஜீவன் உள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் ஏன் வெற்றி நடை போடக்கூடாது? அல்ல இல்லையா? இவனை அடிமைப்படுத்தி கொண்ட இந்த நேபுகாத் நேச்சார் மரித்த பிறகு இவனுக்கு பின்பதாக நேபுகாத்சர் வம்சத்திலே தோன்றின வேறொரு ராஜா வந்தான். அவன் பேர் பெல்சாட்சார். இந்த பெல்சாட்சார் ராஜாவாக இருக்கும்போது தானியலுக்கு வயசாயிருச்சு. ஏற்கனவே 100 இயர்ஸ் கிட்ட இருக்கும்ன்றாங்க. தாத்தாவாயிட்டார். ஸ்டில் வாஸ் த பிரைம் மினிஸ்டர். ஆனால் இந்த பெல்சாட்சார், நேபுகாத்சர் நேச்சார் வழியில் பிறந்த இந்த பெல்சாட்சார் இந்த ஆலயத்தில், எருசலேம் தேவாலயத்தில் உள்ள பனிமுட்டுகள்லாம் எடுத்து வந்து குடிக்க ஆரம்பித்தானா. அப்போ ஒரு விரல் வந்து எழுதிச்சான். எழுதும்போது அவன் பயந்துட்டானான். அப்போ ராணி வந்தாங்களாம், பழைய ராணி, வயசான அம்மா ராணி வந்தாங்களா. வந்து சொன்னாங்களாம், அப்பா நம்ம நாட்டில் ஒருத்தன் இருக்கான், தேவ ஞானம் பெற்றவன், அவன் பேர் தானியேல், அவனை வர வச்சு கேளுன்னு. 100 வயசு தாத்தாவாக இருக்கிற தானியேல் என்ன பண்ணுறாங்க, வர வைக்கிறாங்க. தானியேல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறார், மரம் கல்லுமான இவைகளுக்கு ஜீவனுள்ள தேவனுடைய பாத்திரத்தை வச்சு நீ பண்ணது தப்புன்னு சொல்கிறார். அவன் ஆனால் அடங்கலை. நீ இப்படி பண்ணதுனால உன் ராஜ்யம் போய்டுன்றாரு. அதையும் அவன் கேட்டுக்கல, கம்முன்னு விட்டான். அன்னைக்கு நைட்டே அவன் சாகுறான். தரியு ராஜா பட்டத்துக்கு வருகிறான். வேற கண்ட்ரி டேக் ஓவர் பண்ணிச்சிங்க. பாபிலோன் எம்பையரை மேதியா பெர்சியா டேக் ஓவர் பண்ணிச்சு. மேதிய நாட்டு ராஜாவாகிய தரியு கிங்காகிறான். இந்த தரியு ராஜா வந்து எல்லாரையும் கொண்டான். பிரைம் மினிஸ்டரை மட்டும் வச்சுக்கிறான், தானியேலை. இஃப் யூ டூ அக்கார்டிங் டு த வில் ஆஃப் காட், யூ டிசைட் டு டூ திங்ஸ் அக்கார்டிங் டு த வில் ஆஃப் காட். இஃப் யூ பர்பஸ் இன் யுவர் ஹார்ட் டு ஆப்ரேட் பை ஃபெய்த், உங்கள் மேலே எத்தனை மாற்றங்கள் வந்தாலும் நீங்கள் பனையை போல செழித்து கொண்டு தான் இருப்பீர்கள். தரியு ராஜா ஆகிட்ட பிறகு இந்த வயசான மனுஷன் கூட தானியேலை உள்ள தூக்கி சிங்க கபியில் போட்டாங்க. சிங்கத்தின் மத்தியிலும் ஹீ பர்பஸ்ட். என் ஆண்டவர் அக்கினிக்கிட்ட இருந்தும் காப்பாற்றுவார், சிங்கத்துக்கிட்ட இருந்தும் காப்பாற்றுவார், நேபுகாத் நேச்சார்கிட்ட இருந்தும் காப்பாற்றுவார், தரியுக்கிட்ட இருந்தும் காப்பாற்றுவார். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, ஃபயர், ஃபெய்த், ஃபேவர். உனக்கு அக்கினி எந்த வழியில் வந்தாலும் விசுவாசம் இருந்தால் தேவ கிருபை உனக்கு வரப்போகிறது. விசுவாசம் எப்படியா நான் ஸ்டார்ட் பண்ணுறது? பர்பஸ் இன் யுவர் ஹார்ட். உன் மனசில் நிர்ணயம் பண்ணிக்கோ. 2024 வந்துக்கிறோம். யாருமே திரும்பி வழ குழ பதிலெலாம் சொல்லாதீங்க, வெற்றி பெற முடியாது. ஆண்டவருடைய ஊழியத்துலேருந்தே வாங்க. 8 மணிக்கு சர்ச்சினா 8 மணிக்கு வந்துடுங்க. அங்கே வந்து திரும்பி வாரம் வழ குழ வேணாம். சாரி, நான் பாஸ்ட் ஆகுறதுனால என் பாயிண்ட்டை ஒன்று விட்டேன். வேலைக்கு டெய்லி லேட்டாக போயிட்டு அதனால தான் பஞ்சர் ஆயிடுச்சு, டிராஃபிக் ஜாமு, அப்புறமா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, அப்புறம் மோட்டர் இது வரல, டிராக்டர் வரல அப்படின்ட்டு டெய்லி ஒன்று சொல்லாதீங்க. நோ, வழ குழ. யூ பர்பஸ் இன் யுவர் ஹார்ட் தட் ஐ அம் கோயிங் டு ஓவர்கம். ஹல்லேலூயா. எடுத்துட்டீங்களா? எதுவோ உலக ரீதியாக எடுத்தாலும் சரி, தேவ ரீதியாக எடுத்தாலும் சரி, ஐ ஹாவ் டிசைடட், நான் இன்னைக்கு பர்பஸ் பண்ணிட்டேன், நான் பண்ண போகிறேன். ஆமென். எனக்கு வேலை கிடைக்காது சொல்லாத மகனே. இந்த வருஷம் கிடைக்குது, நான் வாங்குறேன், நான் முடிவு எடுத்துட்டேன், கர்த்தர் செய்வார். என்ன நான் பாஸ் பண்ண மாட்டேன் இல்லை, இந்த மாதம் நான் பாஸ் பண்ணுறேன், நான் முடிவு எடுத்துட்டேன். முதல்ல மனதில் முடிவெடுங்க. சாத்தான் என்ன தெரியுமா பண்ணுவான்? வேலை கூட செய்ய விடுவான், மனதில் செய்ய விட மாட்டான். புரிஞ்சுங்க. எப்படின்னா, வேலை செய்ய விடுவான், மனதில் செய்ய விட மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேலை செஞ்சு தோற்றுருவோம். ஏன்னா மனதில் நிர்ணயிக்கல. மனதில் நிர்ணயிச்சுட்டு செஞ்சோன்னு வைங்க, வெற்றி பெறுவோம். இங்கே நான் சொல்லுவானா, நீ தோற்றுருவேணுமா? கரெக்டாக நம்ம அதே மாதிரி தோற்றுருவோம். எனக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, யூ பர்பஸ் இன் யுவர் ஹார்ட். இங்கே இருக்கிற யாருமே அப்படியே அந்த மாதிரி போக போகிறதில்ல, ஏதோ ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க. என்னை அடிமைப்படுத்தின பாவத்தை விட போகிறேன், இல்லைனா நான் என் ஆண்டருக்காக ஊழியம் செய்ய போகிறேன், நான் படிக்க போகிறேன், 10,000 சம்பளம் வாங்குறேன், நான் 20,000 வாங்க போகிறேன். எதுலாம் நல்ல விஷயமோ அதை பர்பஸ் பண்ண போகிறோம். என் பயம் என்னை விட்டு போக போகுது, இல்லை நானும் ஊழியம் செய்ய போகிறேன், நான் கர்த்தருக்கு அர்ப்பணிக்க போகிறேன். என்ன மகனே உன்னோட பர்பஸ் டுடே? என் மெசேஜ் எல்லா நாள் மெசேஜ் போல் இருக்க வேணாம். இன்றைக்கி ஒரு முடிவோடு போக போகிறோம். ஏஞ்சி நின்றுக்கலாமே. நான் முடிவது உங்கள் ஆண்டவர் கையில் பேசுங்க. ஜீசஸ் கையில் ப்ரே பண்ணும்போது நம்ம தைரியமாக பண்ணலாம். ஏன்னா அவர் நம்ம பக்கத்தில் வருவார்.
நீங்கள் பேசுறது ஜீசஸ் கேட்காதுன்னு நினைக்காதீங்க, அவருக்கு கேட்கும். இருதயத்தில் கை வைங்க. ஒரு ப்ரேயர் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இதயத்தில் கை வச்சிருங்க. மகனே, வாட் இஸ் த பர்பஸ்? வாட் இஸ் யுவர் பர்பஸ்? Purpose in your heart. Purpose in your heart. முடிவெடு மகனே. இன்றைய நாள் உன் வாழ்க்கையை மாற்றி போட போகிற நாள். 28ஆம் தேதி ஜனவரி மாதம் 2024ஆம் வருஷம் என் வாழ்க்கையை மாற்றினது என்று சொல்லலாம். ஒரு நிமிஷம் நீங்கள் கண்ணை திறந்து பாருங்கள். 2014ஆம் ஆண்டு துவங்கினதுலேருந்து ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிருந்தார். நான் எல்லார் கையிலையும் சொல்லின்னு இருந்தேன். எல்லாரும் ஆமாப்பா 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 அப்படின்னாங்க. ஆனால் என்னுடைய ஆவிக்குரிய தாய் தந்தைகளை சொல்லும்போது விஷயம் அந்த மாதிரி இல்லை, மாறிடுச்சு. அவங்க எனக்கு ஒன்று சொன்னாங்க, நீ ஆண்டவர் ஒன்று ஊழியத்துக்கு அழைக்கிறாருன்னா நீ முடிவு எடுக்கணும்னாங்க. நான் முடியுமா அப்படின்னு. நீ தாக்கு பிடிக்கிறியா? ஆண்டவர் உண்மையில் உன்னை காப்பாற்றுறாரான்னு டெஸ்ட் பீரியட் வைக்கணும். என்னம்மா டெஸ்ட் பீரியட்? நீ 3 மாதம் லீவ் போட்டு சர்ச்சில் வேலைக்கு சேரணும், ட்ரைனிங் சேரணும். அம்மா உனக்கு தங்குறதுக்கு வீடு தருவேன், தின்றதுக்கு சாப்பாடு தருவேன். நீ தாக்கு பிடிச்சேன்னா உன்னை அவர் அழைக்கிறார். உன் விருப்பம், முடிவு எடுத்தாடு. பாருங்கள், முடிவு எடுக்கலைன்னா நிற்க முடியாது. சும்மா பேசுகிறவங்க கையில் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எதுவாக இருந்தாலும் யூ டிசைட் நவ். இட்ஸ் டைம் டு டிசைட். எக்ஸ்ட்ரா பேசாதீங்க. நான் முடிவு எடுத்துட்டேன்னா ஆண்டவரை நம்பி முடிவு எடுத்தீங்கன்னா கிடைக்கும். நான் சாதிச்சேன்னு சொல்ல, பயந்துன்னு தான் எடுத்தேன். 3 மாதம் லீவ் அப்ளை பண்ணேன், கேன்சல் ஆச்சு. பட் ஸ்டில் நான் மேலே உள்ள ஐயாவை போய் பார்த்து ரிக்வெஸ்ட் பண்ணேன். ஸ்பெஷலாக கொடுத்தார். பரவாயில்ல போ. இந்த 3 மாதம் கையில் காசு இல்லை, சாப்பிட்றதுக்குனா சாப்பாடு, தங்கிறதுக்கு ஒரு சின்ன ரூம் 10க்கு 10 இருக்குது. நான் என் மனைவி 2 பிள்ளைகள் தங்கணும். ரொம்ப கஷ்டம். ஆமென். அவ்வளோதான். ஆண்டவர் நம்மளை திரும்பி லோ பண்ணுறாரு. 3 மாதம் கழிந்து எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டாங்க. எப்படிடா போச்சு 3 மாதம்? எப்போதும் போல தான் போச்சுமா. காசு குறை இருந்துச்சா? இல்லை. சாப்பாடு குறை இருந்துச்சா? இல்லை. அந்த 10க்கு 10 ரூம் வந்துட்டல, 3 பெட்ரூம்லேருந்து இங்கே நல்லா தூங்குனியா? நல்லா தூங்கணுமா. இப்போ என்ன சொல்கிற? நான் முடிவு பண்ணிட்டேன், நான் என் ஆண்டவரை பின்பற்றணும். அந்த பர்பஸ் தான் என்னை நீ ஊழியக்காரனை வச்சிருக்கு. சி, டோன்ட் ஹேவ் 2 பர்பஸ். சும்மா 2 பேசக்கூடாது, வழ 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 வழன்னு பேசக்கூடாது. அதான் என்னை நீ ஊழியக்காரனை வச்சிருக்கு. இல்லைன்னா நான் அங்கே இருந்துன்னு வழிக்கின்னு இருந்திருப்பேன். யுவர் பர்பஸ் இஸ் கோயிங் டு புஷ் இட் பேக். இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச் இட். நான் ஒரு நாள் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். அந்த கூட்டத்தில் ஒரு அம்மா மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க. அந்த அம்மா சொன்ன சாட்சி எல்லாரையும் பகீரனா மாற்றினது. பாவத்தை பால் போல் குடித்தேன்னு அவங்க சொன்னாங்க. பாவத்தை பால் போல் குடித்தேன், அவ்வளோ அக்கிரமம் பண்ணுவேன். ஒரு நாள் ஒரு செய்தி கேட்டேன். இந்த இயேசு கையும் மையமாய் பாவத்தில் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, போ, இனி பாவம் செய்யாதேன்னு சொன்ன வார்த்தை அவன் காதில் வந்துச்சான். அந்த வார்த்தையை முடிவு பண்ணு, சாமி நீ என்ன மன்னிச்சிட்டியா அழுதாங்களாம். ஆண்டவர் அவங்க மனசில் சொன்னார், ஆம் மகளேன்னு. அன்றைக்கு விட்டேன், நான் இன்னைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன்னு அந்த அம்மா சொன்னாங்க. அவங்க கீழே பல ஊழியக்காரர்கள், பல மக்கள் நின்றதை பார்த்தேன். மகனை, நீ எடுக்கிற ஒரு முடிவு உன்னை லீடராக மாற்றும். நீ முடிவு எடுக்கலைன்னா நீ மற்றவங்களுக்கு பாரமாக இருப்ப. அவங்க உன் கையில் சொல்ல மாட்டாங்க, பின்னாடி சொல்லுவாங்க, தூத்துவாங்க, கேவலப்படுத்தாங்க. இவன் வந்துட்டானா, இது வந்துருச்சா, சே குடும்படா, இவெல்லாம் ஒரு ஆள், இதெல்லாம் ஒரு குடும்பம், நம்மளை பேசுறது நம்ம காதுல விழுது. காரணம் நீ எடுக்காத முடிவு. யூ டி நாட் பர்பஸ் இன் யுவர் ஹார்ட். யாருக்குமே பாரமாக இருக்க கூடாது. இன்னைக்கு பர்பஸ் அவசியம். என் ஆண்டவருக்காக விசுவாசத்தில் இந்த அக்கினியை தாண்டு பண்ணும்போது கண்ணுக்கு தெரியாத கிருபை,
கண்ணு மூடி ப்ரே பண்ணுங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ். எல்லாம் ஃப்ரண்ட்ல பாருங்க. டோன்ட் லுக் பேக். ஆண்டவர் முன்னாடி இருக்கார், அவருடைய பிரசன்ஸ் இங்க இருக்கு. கண்களை மூடலாம் ப்ளீஸ். என் மெசேஜ் உங்களுக்கு புரிஞ்சா நல்லா இருக்கும். நிறைய பேர் தெரியாத மாதிரி பார்க்குறீங்க. இல்லை மகனே, உன்கிட்ட தான் ஆண்டவர் பேசினுக்கிறார். இன்னும் எவ்வளோ நாள் தெரியாத மாதிரி இருப்பேன், ஆனால் உன் மனசு குத்துதே. உனக்குன்னு ஒரு மனசு இருக்குது, அது கஷ்டப்பட்டு நொந்து 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 போகிறாயே. இன்றைக்கு நீ எடுக்கிற முடிவு உன்னை தலைவனாய் மாற்றுகிறது. சரீர பலவீனத்தை மாத்துறன்றாரு. எனக்கு சுகம் கிடைக்கும் விசுவாசத்தால் சுகம் கிடைக்கும். நான் வாழ்வேன் என்று விசுவாசத்தால் கிடைக்கும். நம் தேவன் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். இதயத்தில் கை வைக்கலாம். பிரே. நான் ஒன்றும் இல்லைங்க, நான் ஒரு சாதாரண மனுஷன். உங்கள் ஆண்டவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார். நான் இன்னைக்கு கிருபியாக நின்று கொண்டிருக்கிறேன். யார் தைரியத்தில் நீ பேசுகிறேன்னு கேட்குறீங்களா? இந்த கூட்டத்து நடுவில் இயேசு இருக்கிறாருங்கிற தைரியத்தில். உண்மையில இயேசப்பா இங்கே இருக்காருப்பா. உங்கள் அப்பா, உங்கள் ராஜா, உங்கள் அப்பா, உங்கள் ராஜா, உங்கள் தேவன் இங்கே இருக்கிறார். ப்ரே பண்ணுங்களேன். ஆனால் நான் முடிவு எடுத்துட்டேன். பயப்படாத மகனே, நீ பின் வைக்கவே அவர் விடமாட்டார். நீ பின்னாடி போகவே உன்னை தடுப்பார். உன்னை காப்பாற்றுவார், உன்னை காப்பாற்றுவார், உன்னை காப்பாற்றுவார். நீ எந்த பயத்தில் இருக்கிற வந்து காப்பாற்றுவார். நீ முடிவெடு, நம்பி முடிவெடு. கெட்டதுக்கு முடிவெடுத்தல ஒரு காலத்துல, இன்னைக்கு நல்லதுக்கு முடிவெடுக்கிற காலம். கெட்ட விஷயத்துக்கு தைரியமா போனல துணிச்சலா, இன்னைக்கு கர்த்தருக்காக கால் எடுத்து வைக்கிற காலம். பாவத்துக்கு துணிஞ்சி கால் வைத்த நீ பாவத்திலிருந்து உன் காலை வெளியில் எடுக்கிற காலம். உள்ள வச்ச காலை வெளியேடு மகனே. விசுவாசத்தோடு கர்த்தர் உன்னை காப்பாற்றுகிறார். Today is the day, wonderful day. உம்மை உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் ஏசையா, அல்லேலூயா. பாடலாமா? அல்லேலூயா, என் ஏசையா, அல்லேலூயா, என் ஏசையா, அல்லேலூயா. இன்பத்திலும் இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, எவ்வேளையும் ஐயா நீதானே, எவ்வேளையும் ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாரும், உம்மை அல்லாமல் எனக்கு யாரும், உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் ஏசையா, அல்லேலூயா, என் ஏசையா, அல்லேலூயா, என் ஏசையா, அல்லேலூயா, என் ஏசையா, அல்லேலூயா. ஜீசஸ் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். நம்ம ஒரு ப்ரொஃபெட்டிக் ஆக்ட் பண்ண போகிறோம். உங்கள் கையில் உள்ள பைபிள் அப்படியே சேர்த்து பிடிச்சிக்க போகிறீங்க. பைபிள் சேர்த்து பிடிச்சிக்கோங்க, இப்படி கட்டி பிடிச்சிக்கோங்க. தா
எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க கட்டி பிடிச்சிக்கிறது ஜீசஸ்? என்ன இப்போ நான் ப்ரே பண்ண போறேன். ஜீசஸ் இந்த பைபிள் ரூபத்தில் நீங்க வந்திருக்கன்னு சொல்ல போறேன். வருவாரா வரமாட்டாரா? அப்ப நீங்க நம்பணும் யார் இருக்காரு? ஜீசஸ் உங்களை காப்பாற்றுவார். ஆமென். பிள்ளைங்களா, இவ்வளோ நேரம் கேட்ட வசனம்லாம் நம்மளை அட்டாக் பண்ணுறது இல்லை, சாத்தானை அட்டாக் பண்ணுறது. உங்கள் அப்பா உங்களை அட்டாக் பண்ண வரவே மாட்டார். இந்த செய்தியில் ஆண்டவர் என்ன பேசினாலும் சாத்தானை தான் போட்டார், உங்களை கிடையாது. உங்களை அவருக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கன்னா அவருக்கு உயிர். நீங்கள் விழுந்த வீழ்ச்சிலாம் அவர் பேசலை, உங்களை விழ வச்சான அவனை பற்றி பேசினார். அல்லையா? ஆமாம். ஒரு சின்ன அடி கூட நம்ம மேலே படாமல் அவனை போட போகிறாரு பாருங்க. அதான் இந்த வருஷம் சொல்கிறார், உன் மேலே அடி படாதடா, நீ அப்பாவை நம்பி என்கிட்ட வா, நான் அவனை போடுறேன். நான் பயத்தை அழிப்பேன், வியாதியை அழிப்பேன், பிசாசை அழிப்பேன். நீ பயப்படாத மகனே, என் கையில் வா. அப்படியே டேடியை கட்டி பிடிச்சிங்க. பயம் கூட மோசமானது தங்கங்களா. நிறைய பிள்ளைங்க நைட்டில் தூங்க முடியல, விட முடியாத தீய பழக்கங்கள். தீய பழக்கத்தை விடுறதுக்கு ஒரு வழி என்ன தெரியுமா? நான் தேவனுடைய ஊழியக்காரன், நான் இயேசுவோட ஊழியக்காரன், நான் இயேசுவோட ஊழியக்காரன் சொல்ல சொல்ல அவன் ஓடிக்கினே இருப்பான். நான் அர்த்தம் நான் இயேசுவோட ஆளுன்றீங்க. இயேசு அங்கே வந்து நிற்கிறாரு. பயத்தை மேற்கொள்ள இது சரியான வழி. நான் இயேசுவோட ஆளு. சேர்த்து பிடிச்சிக்குங்க. இப்போ பாடலாமா? இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, எவ்வேளையும் ஐயா நீதானே, எவ்வேளையும் ஐயா நீதானே, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும். நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். மகளை உன்னை பார்த்தா சொல்றாரு, he is talking to you, தேவ பிள்ளையே, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். ஒரே ஒரு நம்பிக்கையோட கையில பைபிளை மேல தூக்குங்க. என் இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை காப்பாற்றுவார். உலக ரட்சகர் என் ரட்சகர், சொல்லுங்க, உலக ரட்சகர் என் ரட்சகர் என்னை காப்பாற்றுவார், என்னை காப்பாற்றுவார், என்னை காப்பாற்றுவார். சொல்லுங்களேன், சொல்லுங்களேன், என்னை காப்பாற்றுவார், என்னை காப்பாற்றுவார், என்னை காப்பாற்றுவார். நீங்க சொல்ல சொல்ல நிறைய பேர் ஒயிட் ட்ரெஸ் போடுறதை நான் பார்க்கிறேன். சொல்லிக்கிட்டே இருங்க, என்னை காப்பாற்றுவார். பிள்ளைங்களா, உங்க ட்ரெஸ் மாறுது. உண்மையில நான் காண்கிற ஆவியில உன்னை காப்பாற்றுவார், உன்னை காப்பாற்றுவார். என்னை வெற்றி உள்ளவர், என்னை காப்பாற்றுவார், என்னை காப்பாற்றுவார். இயேசு என்னை காப்பாற்றுவார், 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 இயேசு என்னை காப்பாற்றுவார். ஓ இயேசு என்னை காப்பாற்றுவார், இயேசு என்னை காப்பாற்றுவார், ஓ இயேசு என்னை காப்பாற்றுவார். ஓ திபாஷதர பலபர பியாச்சபர பலபர. ஓ இயேசு என்னை காப்பாற்றுவார், ஓ இயேசு என்னை காப்பாற்றுவார். கண்ணை திறக்காதீங்க, கை மேல தூக்கிங்க. வெள்ளை ட்ரெஸ் இப்ப போட்டாரு, கை அப்படியே அசைங்களா. உங்க கையில விக்டரின்னு ஒரு கொடி இருக்கு, அப்படியே அசைங்க, அப்படியே அசைங்க. இது ஜீசஸோட கொடியா, அப்படியே அசைங்க. சிலுவை கொடி பாருங்க, சும்மா அசைங்க. Ori baba baba bari bala 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 biya shabara bala 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 ori bala 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 bakar bala 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 yantara bashara bala 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 ori baba 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 shiara la bala bala shara ra ra baba baba ra 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 ba ra 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 ba ba
ஆக்கரபல சின்ன பதரபல குழந்தையை ஆக்கரபல மகனே பதரபல பேசு. உன்னை நான் ஓரி பாபா பாபா நீ பாபா பாபா ஷபா பாபா பாபா ரி ஆக்கரபல பதரபல பதரபல ஓரி பதரபல 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 ஓரி பல 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 ஆயிரம் பேரை நீ காப்பாத்து. உன்னை மாதிரி உள்ள 1000 பேரை காப்பாத்துறதுக்காக ஆமென். கிரி, நீ பயப்படாத. நீ ஆமென். சும்மாரு. இந்த நெருப்பை ஆமென். தாண்டி நீ நடப்ப. எத்தனையோ பேர் அழித்த அந்த நெருப்பு உன்னை அழிக்காது. ஆமென். உன்னோடு கூட நான் நடப்பேன். ஆமென். எஸ், மகனே கவலைப்படாத, மகளே கவலைப்படாத. எந்த நெருப்பு எல்லாத்தையும் அழிச்சிச்சோ அந்த நெருப்புல இருந்து நடந்து வெளியே வரக்கூடிய கிருபை தரும். Yes. சொல்லு விசுவாசம், என்ன நடக்க ஆமென். செய்வார். என்னை நடக்க செய்வார். என்னை நடக்க செய்வார். நீ பயப்படாத. ஓ, என்னை நடக்க செய்வார். நேச்சரா இருக்கலாம். உன்னை வெளியே கூட்டுறது தேவன். ஆமென். உன்னை ஃபோர்ஸ் பண்ணலாம் சாத்தான். உன்னை வெளியே எடுக்கக்கூடிய பவர் ஜீசஸ் இருக்கு. ஆமென். You will be an overcomer. Yes, Lord. You will be an overcomer. In Jesus name. Amen. Amen. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். எனக்கு ஆண்டவர் ஹோலி ஸ்பிரிட்ல வெளிப்படுத்துது. இப்போ கண்ணை திறந்துங்க. என்ன சொல்ல போறோம்னா, மாமிசம் கைவிடும் போது ஆவி பலன் கொடுக்கும்னு சொல்ல போறீங்க. என்னது? மாமிசம் ஆவி. இது ஸ்மித் விகில்ஸ்வர்த் ஐயா சொல்லியிருக்காரு. அவருக்கு வந்து அப்பண்டிக்ஸ் வெடிச்சிருச்சான். அவர் வந்து செத்து போற நிலைமை. அவ்வளோதான், உடம்பெல்லாம் மஞ்சள் ஆயிடுச்சு. அவர் செத்துருவாருன்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ட் மினிட்ல அந்த அவரோட ஒய்ஃப் வந்து சரி ப்ரே பண்ணோம், அற்புதம் நடக்கலேன்ட்டு டாக்டரை வர வச்சாங்க. அந்த டாக்டர் வந்து பார்த்துட்டு இந்த ஆளுக்கு அதை அவுட்டுட்டாரு. அவர் அப்படி போயிட்டு நான் இன்னொரு ரவுண்ட்ஸ் இது முடிச்சுட்டு வரேன்றதுக்குள்ள ஒரு அம்மாவும் ஒரு பையனும் வந்தாங்களாம். அவங்க 2 பேரை பார்க்கும்போதே ஐயாவுக்கு தெரிதான் இவங்க 2 பேரும் ஹெல்ப் பண்ண வந்துக்கிறாங்கன்னு. அவங்க கையில் காசு கிசுலாம் ஒன்றும் இல்லை. அந்த அம்மா முட்டி போட்டு ஜெபம் பண்ணும்போது அந்த பையன் நம்ம தம்பி மாதிரி ஒரு சின்ன பையன் ஐயாவோட பெட்டு பக்கத்தில் போய் நின்று அந்த வயிற்று மேலே கை வச்சு டெவில் வெளியே போ அப்படின்னு நான் சொன்னேன்னா அவ்வளோதான். யாரை பார்த்துடா டெவில்னு சொல்கிறேன், நான் ஒரு பாஸ்டர் ஆச்சேன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு நேரம் இல்லையா? ஏதோ ஒன்று அவரை விட்டு போச்சான். ஐயா என்ன சொல்கிறாருன்னா, மாமிசம் நம்மளை கை விட்டுரும், அதை நம்பி ஆப்ரேட் பண்ணக்கூடாது. ப்ரே பண்ணினே இருந்தால் ஸ்பிரிட் ஒர்க் ஆகும். நான் ஒர்க் ஆகும். எனக்குள்ள பரிசுத்தாவினர் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணலாம், உனக்குள்ள பரிசுத்தாவினர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணலாம். இந்த ப்ராசஸ் இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகுதுன்றார். அற்புதத்தை எதிர்பாருங்க பிள்ளைங்களா, அற்புதத்தை எதிர்பாருங்க. சில நேரம் நீ ப்ரே பண்ணும்போதே நடக்கும். ஐயாக்கு வந்து பைல்ஸ் இருக்குமா, ஸ்மித் விகில்ஸ்வர்த் ஐயா. அவர் ஊழியம் செய்வாரா, ஆனால் வாஷ்ரூமில் போய் க்ளீன் பண்ணிட்டு மாத்திரை போட்டு வருவார். ஒரு நாள் அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க, ஏப்பா இவர் ஊருக்கு தான் உபதேசம் அப்படின்னு. அழுதாரா, ஆண்டரைகள் அழுதுட்டு கோகனட் எண்ணெய் எடுத்துகிட்டு போய் அப்படியே தடவுனாரா, தடவிட்டு கதறி அழுதாரா. அன்னைக்கு சுகம் கிடச்சிச்சு. அன்னைக்கு மதியம் போய் காரசாரமாக சாப்பிட்டேன். கவனிங்க, சரீரம் கைவிடும் போது இதை ஜீசஸ் சொன்னார், மாமிசமானது ஒன்றுக்கும் உதவாது, ஆவியே உயிர்ப்பிக்கிற. இந்த வசனம் மனப்பாடம் பண்ணிக்கிறீங்களா? யோவான் 6ஆம் அதிகாரம் எடுத்துங்க பார்க்கலாம். அதில் சொல்லியிருக்காரு, மாமிசமானது ஒன்றுக்கும் உதவாது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது. எடுத்துங்க யோவான் 6. ஸ்பிரிட்டில் நம்ம இனி ஆப்ரேட் பண்ண போகிறோம். வண்டர்ஃபுல்லான அனுபவம், சாதாரணமாக ஜெயிக்க போகிறோம் பாருங்க. 63 ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாமிசமானது ஒன்றுக்கும் உதவாது. யோவான் 6:63 சொல்லுங்க. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாமிசமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கு. இதை மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. 6:60 ஆவியே மாமிசமானது ஒன்றுக்கும், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இப்ப என்ன பாருங்க, மாமிசத்துல நம்மலாம் தோத்தமா இல்லையா? யாரெல்லாம் தோத்தீங்க? இப்ப நான் சர்ச்சில் ஜனங்க வர போக பார்த்துனேன்னா டக்குன்னு ஒரு தலை சுத்தல், அம்மா உண்டிருப்பேன். ஆனா விழ விடல ஆண்டவர். நான் எப்போதும் சொல்லுவேன், என் உடம்பு என் கண்ட்ரோல்ல இருக்குதோ இல்லையோ, எங்க ஆண்டவர் கண்ட்ரோல்ல இருக்கணும், அவர் கண்ட்ரோல்ல இருக்கணும். என் உடம்புக்கு கட்டளை கொடுமை. நம்ம சொல்லுவோம் பாரு, பெரியப்பா சொல்றது கேளு, அப்பா சொல்றதுங்களா தானே, அண்ணன் சொல்றது கேளுன்னு சொல்லுவோம் பாருங்க. இப்பவே சொல்றேங்க, ஜீசஸ் சொல்றதை கேளு சொல்லுங்க. தட்டுங்க உடம்பு சொல்லுங்க, ஜீசஸ் சொல்றதை கேளு, இப்பவே கேளு. அல்லேலூயா. ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. அதை நான் சொல்றேன். கொஞ்ச நேரத்தில் அவர் எனக்கு பலன் கொடுத்து இவ்வளோ நேரம் நிற்கக்கூடிய கிருபையை தந்தார். ஏன்னா நைட்லாம் நான் தூங்கலை, ரொம்ப லேட்டாக இருந்துச்சு. OMR மினிஸ்ட்ரி முடிச்சுட்டு வந்தது. மாமிசம் கைவிடும் போதெல்லாம்
அவருடைய ஆவி இருக்கிறது. உயிர்ப்பிக்குதான், உயிர் கொடுக்குதான். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் நம்ம படிச்சோம்னா ஆவி உள்ள போனதும் உலர்ந்த எலும்புலாம் உயிர் பெற்றுச்சா. உங்களை உயிரடையக்கூடிய வல்லமை பரிசுத்த ஆவியானவரில் இருக்கிறது. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஷாሎም 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 ஷாሎም.